வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்னைக்கு அக்பர் பீர்பால் கதைய பார்க்கலாம். எங்க சேனல்ல இருக்கிற மத்த பிளேலிஸ்ட் பார்க்கறத லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. இதுவரைக்கும் நீங்க குடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். பீர்பால் அக்பருக்கு ரொம்ப பிடிச்ச நண்பரா ஆயிட்டாராம். பீர்பால் இல்லாம அக்பர் எங்கேயுமே போறதில்லையாம். அக்பருடைய ரொம்ப நெருங்கிய நண்பரா பீர்பால் இருந்தாராம். இதெல்லாம் பார்த்த மத்த அமைச்சர்கள் ரொம்பவுமே பீர்பால் மேல பொறாமப்பட்டாங்களாம். எப்படியாவது பீர்பால அக்பர் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு பல திட்டம் தீட்டினாங்களாம். ஆனா அது எதுவுமே உபயோகமா இல்லையாம். தனித்தனியா தீட்டினா தானே உபயோகம் இல்லாம போகுது. அதனால எல்லாரும் மொத்தமா ஒண்ணா சேர்ந்து தீட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவைய கூட்டினாங்களாம். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு திட்டத்தை பத்தி சொன்னாங்களாம். ஆனா அது எதுவுமே திருப்திகரமா இல்லையா. அப்ப அதுல தாவூத்துன்னு ஒருத்தர் எந்திரிச்சு, இதை நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட எல்லாரும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த தாவூத் ரொம்பவே கெட்டிக்காரராம், பீர்பால் மாதிரியே நல்ல புத்திசாலியா. அதனால இவர் கண்டிப்பா பாத்துக்குவாரு அப்படின்னு எல்லாரும் ஆமோதிச்சாங்களாம். அப்ப அவர் ஒண்ணு சொன்னாராம், நான் திட்டம் மனசுக்குள்ள தீட்டிட்டேன், ஆனா இந்த திட்டத்துக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் சரின்னு சொன்னாங்களாம். அந்த தாவூத் சொன்னாரா, நான் நாளைக்கு தர்பாருக்கு, அதாவது அவைக்கு நான் தாமதமா தான் வருவேன். அப்ப அக்பர் ஏன் தாவூத் இன்னும் வரல அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தாவூத் நேத்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை பார்த்தாரு, அந்த சம்பவத்தால ரொம்பவே மனம் நொந்து போயிட்டாரு, அதனால அவர் இன்னைக்கு தாமதமா வருவாரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். மற்ற அமைச்சர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். அதே மாதிரி அடுத்த நாள் வந்துச்சாம். எல்லாரும் சரியான நேரத்துக்கு அவையில வந்துட்டாங்களாம். அக்பரும் கூட வந்துட்டாங்களாம். அக்பர் உள்ள வரத பார்த்து எந்திரிச்சுன்னு எல்லா அமைச்சர்களும் நமாஸ் பண்ணாங்களாம். அப்ப அக்பர் ஒவ்வொருத்தருக்கா வணக்கம் சொல்லிட்டு தான் நாற்காலியில போய், அதாவது அவருடைய சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்தாராம். உட்கார்ந்துட்டு எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்களான்னு பார்த்தாராம். அதுல தாவூத் மட்டும் இன்னும் வராம இருந்தாராம். அவருடைய இருக்கையை பார்த்த உடனேயே பக்கத்துல இருந்த அமைச்சர் எந்திரிச்சு சொன்னாராம், அவர் நேத்து ஒரு மனசுக்கு சங்கடமான ஒரு சம்பவத்தை பார்த்துட்டாரு, அதனால அவர் மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால அவர் இன்னைக்கு தாமதமா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அக்பர் சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். அதை நாங்க சொல்றதை விட நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். சரின்னு அக்பரும் உட்காந்துருந்தாராம். மற்ற விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாராம். அதுக்குள்ள அங்க தாவூத் வந்துட்டாராம். அவரை வந்த உடனே அக்பரை பார்த்து நமஸ்காரம் பண்ணாராம். அதாவது அவங்க மொழியில சொல்லுவாங்களே நமாஸ், அந்த வணக்கத்தை வச்சாராம். வச்சுட்டு, என்னாச்சு தாவூத், ஏன் இன்னைக்கு தாமதமா வந்திருக்கீங்க அப்படின்னு அக்பர் கேட்டாராம். அது ஒண்ணும் இல்லை மன்னா, என் மனசுக்கு ரொம்பவே சங்கடமான ஒரு செயலை பார்த்தேன் நேத்து, அதனாலே என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால நான் வரல அப்படின்னு சொன்னாராம். ஏன் என்ன பார்த்தீங்க அப்படின்னு அக்பர் கேட்டாராம். நான் சொல்லுவேன் மன்னா, ஆனா நீங்க அதை நம்புவீங்களா என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொன்னாராம். என்னன்னு சொல்லு, குற்றம் எதுவாக இருந்தாலும் குற்றவாளி யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அக்பர் உருமினாராம். இதை கேட்ட உடனே தாவூத்துக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சாம். தாவூத்து உடனே சொல்ல ஆரம்பிச்சாராம், நான் சொல்லுவேன் ஆனா அதை நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு திரும்பியும் சொன்னாராம். யாருன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு அப்படின்னு அக்பர் திரும்பி சீறினாராம். இந்த குற்றம் செஞ்சவர் வேற யாருமே இல்லை, உங்க பீர்பால் தான் அப்படின்னு. அக்பருக்கு ஒரு நிமிஷம் ஆடி போச்சான். என்ன பீர்பால் குற்றம் செஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பீர்பால் தான் குற்றம் செஞ்சாரு அப்படின்னு தாவூத் சொன்னாராம். பீர்பால் என்ன குற்றம் செஞ்சாரு தாவூத் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்டாராம். அதுக்கு தாவூத் சொன்னாராம், நேத்து இந்த பீர்பால்
அந்த பூங்கா பக்கத்துல வந்தாரு. அப்ப அவர் குனிஞ்சு அங்க கீழ கிடந்த ஒரு தங்க மாலைய எடுத்தாரு. சுத்தி முத்தி யாராவது வராரான்னு பார்த்துட்டு, திருப்பி அந்த தங்க மாலைய தன்னுடைய பைக்குள்ள போட்டுக்கிட்டு போயிட்டாரு. நான் அத பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு இளைஞன் வந்தான். என்னுடைய தங்க மாலைய காணோம். யாராவது பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல கேட்டான். ஆனா யாருமே பார்க்கல. நான் போய் அந்த இளைஞன்ட்ட சொல்லலான்னு போறதுக்குள்ள அந்த இளைஞன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். இப்படி நம்ம அரசவையில இருக்கவங்களே பொதுமக்களுக்கு கெடுதல் நினைச்சா என்ன செய்யறது மன்னா? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவூத் சொன்னாராம். இதை கேட்ட அக்பர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாராம். ஒரு கணம் கூட அவரு சிந்திக்கலையாம். சிந்திக்காம பீர்பாலுக்கு தண்டனை வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இதை கேள்விப்பட்ட பீர்பால் ரொம்பவே மனசு நொந்து போயிட்டாராம். தனக்கு எதிரா ஏதோ திட்டம் நடக்குதுன்றதை மட்டும் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். அவர் மனசு நொடி பொழுதுல இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிச்சான். அவர் மனசு அப்படி திட்டம் தீட்டிட்டு இருக்கப்பயே இந்த பக்கம் தாவூத் வந்து அக்பர் கிட்ட இன்னும் நல்லா போட்டு கொடுத்தாராம். இந்த பீர்பால் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனா அது எதுவுமே வந்துட்டு உங்ககிட்ட கொண்டு வந்ததில்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே பயந்துக்கிறாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது மன்னா. யாரா இருந்தாலும் தண்டனையும் அவங்களுக்கான நீதியும் கிடைக்கணும்னு நினைப்பேன். அதனால இதை உங்ககிட்ட வந்து சொல்றேன். நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை கேள்விப்பட்ட அக்பர் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகி அதுல இருந்து இன்னும் மீண்டு வரலையா. ஆனா அக்பர் பீர்பாலை வந்து விட்டு கொடுக்காம பேசினாராம். பீர்பால் மீது குற்றம் சுமத்தியதற்கு ஏதாவது சாட்சி இருக்கா தாவூத் அப்படின்னு கேட்டாராம். ஆஹ் சாட்சி எதுவும் இல்லை, நான் தான் சாட்சி அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் நீ சொல்றது எப்படி நம்புறது அப்படின்னு அக்பர் சொன்னாராம். பீர்பாலும் இந்த பக்கத்துல இருந்து சொன்னாராம். நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல மன்னா. ஆனா நேத்து நான் அந்த பக்கம் போனது உண்மைதான். ஆனா நான் அந்த மாதிரி தங்க மாலைலாம் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொன்னாராம். அதுக்குள்ள தாவூத், நான் என்ன பொய் சொல்றேனா? பீர்பால், உன் சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். அந்த அவையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை ஆமோதிக்கும்படி சிரிச்சாங்களாம். மன்னருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. சரி, இதுக்கு நீயே ஒரு வழி சொல்லு தாவூத். பீர்பால் மீது குற்றத்தை சுமத்தி இருக்கிறாய், இதை எப்படி நீ நிரூபிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இதுக்கு ஒரு யோசனை உள்ளது மன்னா அப்படின்னு தாவூத் சொன்னாராம். என்ன யோசனை அப்படின்னு கேட்டாராம் அக்பர். ஒரு கம்பிய நல்லா பழுக்கு காய வச்சு அதை எடுத்துட்டு வந்து பீர்பால் கையில கொடுத்து பிடிக்க சொல்லி தான் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு சொன்னா அந்த கம்பியுடைய வலு அவன் கையிலையும் படாது, அந்த வழி அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாராம். இதை கேள்விப்பட்ட அக்பர் ரொம்பவே கோவப்பட்டாராம். என்ன சொல்ற, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. அதுக்கு தாவூத், ஆமாம் அண்ணா, இந்த சம்பவம் நம் பக்கத்து நாட்டுல கூட சமீபத்தில் நடந்துச்சு, அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கு மேல அக்பரால எதுவும் பேச முடியலையா. அவரும் அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டாராம். அவர் தன் வேலையாட்கள்கிட்ட கம்பியை பழுக்க காய்ச்சி எடுத்துட்டு வருமாறு சொன்னாராம். அவங்களும் எடுத்துட்டு வந்து காவலர்கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த கம்பியை பார்த்த உடனே பீர்பாலுக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சான். இருந்தாலும் இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு ஒரு திட்டத்தை தீட்டுச்சான். அந்த கம்பியை காவலாளி கொண்டு வந்து பீர்பால் கிட்ட நீட்டும் போது அவர் மன்னரை பார்த்து, மன்னரே, எனக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொன்னாராம். மன்னரும், என்ன பீர்பால் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இல்ல, இந்த தாவூத் தானே என் மீது முதலில் குற்றம் சாட்டினார். இவர் சொல்வதற்கான சாட்சியும் இல்லை. அதனால எனக்கு எப்படி சாட்சி இல்லையோ அது மாதிரி அவருடைய வாக்குக்கும் சாட்சி இல்லை. அவருடைய பழிக்கு அவருடைய வாக்குக்கு சாட்சி இல்லாததால் அவர் முதல்ல இந்த தண்டனையை ஏத்துக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். இதை கேட்ட அக்பர் ஒன்றும் புரியாத மாதிரி பார்த்தாராம். என்ன பீர்பால் சொல்ற அப்படின்னு கேட்டாராம். அதாவது மன்னா, அவர் தானே என் மீது முதலில் குற்றம் சுமத்தினார். அவர் என்ன சொன்னார்? நான் தங்க மாலையை எடுத்தேன் என்று சொன்னார். நான் இல்லை என்று பிறகுதானே சொன்னேன். அதனால யாரு முதலில் சுமத்தினாரோ அவரு அந்த கம்பியை பிடிச்சு தான் சொன்னது, தான் சுமத்திய குற்றம் உண்மை அப்படின்னு சொல்லட்டும். அப்ப அந்த கம்பி அவரை சுடலை அப்படின்னா அடுத்தது நான் என்ன நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அக்பர், ஆமாம், அது சரிதானே,
முதலில் நீதான குற்றம் சாட்டினாய் தாவூத். அதனால நீயே அந்த கம்பியை முதலில் வாங்கு அப்படின்னு சொன்னாராம். அதை கேள்விப்பட்ட தாவூத், ஐயையோ ஐயையோ என்னால முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பழுக்க பழுக்க இருக்க கம்பியை யாராவது கையில பிடிப்பாங்களா? அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அக்பர், என்ன தாவூத் நீதானே பழி சுமத்தினாய் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் பழியை சுமத்தினேன். அதை நிரூபிக்க வேண்டியது பீர்பாலின் கடமை அப்படின்னு சொன்னாராம். முதலில் குற்றம் சாட்டியவர்கள் அதை உண்மை என்று நிரூபித்தால்தான் குற்றம் என்னுடையதா இல்லையா என்று நான் ஒப்புக்கொள்ள முடியும். எனவே குற்றம் சாட்டிய நீ முதலில் இந்த கம்பியை பிடி என்றாலாம் பீர்பால். அது முடியாது, இது யாரா இருந்தாலும் சுற்றாதா அப்படின்னு கேட்டாராம். ஏன் சமீபத்தில் பக்கத்து நாட்டில் இது நடந்தது, அதை நீ கேள்விப்படவில்லையா என்று பீர்பால் கேட்டாராம். அவர் சொன்னதை அவருக்கே திருப்பி சொல்லிட்டாராம். உடனே தாவூத், என்னை மன்னிச்சிருங்க மன்னா, நான் தெரியாம சொல்லிட்டேன். இந்த பீர்பால் நல்லவர் தான், நான் தான் இவரை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே தாவூத சிறையில் அடைக்குமாறு அக்பர் தண்டனை கொடுத்தாராம். இந்த அக்பர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகலாய பேரரசர். அவரு கீழே பீர்பால் அப்படின்ற ஒரு அமைச்சர் இருந்தாரு. இந்த பீர்பால் வந்து ஒரு ஹிந்து, அக்பர் ஒரு முஸ்லிம். இதுவே பெரிய ஒரு நல்ல ஒரு நட்புக்கான அடையாளம். அவங்க கிருஷ்ணதேவராயருக்கும் தெனாலிராமனுக்கும் எப்படி நட்பு இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த அக்பருக்கும் பீர்பாலுக்கும் இருந்துச்சு. இந்த பீர்பால் மிகவும் புத்திசாலி, நம்ம தெனாலிராமனை போலவே. அது மட்டும் இல்லாம அவருக்கு நகைச்சுவை உணர்வும் அதிகம், நாட்டுப்புற கதைகள் நிறையவே தெரியும். அதனாலேயே அவரு ரொம்ப பிரபலமா இருந்தாரு அந்த ஊர்ல. ஒரு நாள் அக்பர் வெத்தலைய சாப்பிட்டு இருந்தாராம். அவருக்கு அவர் கீழே வேலை பார்க்குற ஒரு வேலையால் சுண்ணாம்ப தெரியாம அதிகமா வச்சு கொடுத்துட்டாராம். அதிகமான சுண்ணாம்பு இருந்ததுனால அதை சாப்பிட்ட அக்பருக்கு நாக்கெல்லாம் எரிச்சலா இருந்துச்சாம். இதனால கோவப்பட்ட அக்பர் தன் வேலையாளுக்கு மிகுந்த தண்டனைய கொடுத்தாராம். அது என்ன தண்டனா, 1/4 கிலோ சுண்ணாம்ப தண்ணியில கரைச்சி நீ குடிக்கணும், எனக்கு எப்படி எரியுதோ அதை விட பல மடங்கு உனக்கு எரியணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குரூரமான ஒரு தண்டனைய கொடுத்துட்டாராம். அதை கேட்ட வேலையாளின் முகம் ரொம்பவே சோர்ந்து போச்சாம். இருந்தாலும் மன்னருடைய ஆணைய நம்மளால நிராகரிக்க முடியுமா? அதனால அந்த வேலையால வந்துட்டு அதனால அவரு கடைக்கு போய் சுண்ணாம்பு வாங்க போனாராம். அந்த பக்கம் அந்த பீர்பால் இதை பார்த்தாராம். என்ன இவருடைய முகம் இவ்வளவு சுருங்கி போயிருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு போய் அவர்கிட்ட விசாரிச்சாராம். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாலும் சொன்னாராம். இவ்வளவுதானா? சரி, மன்னருடைய கட்டளைய மீற முடியாது, இருந்தாலும் நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். நீ சுண்ணாம்பு கலந்து தண்ணியில குடிச்சிட்டு வெளியில வந்து நெய்யை குடிச்சிரு. நிறைய நெய் குடிச்ச அப்படின்னா அந்த காட்டம் உனக்கு தெரியாது, உன் வயிறுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னாராம். இந்த கேட்ட வேலையால் ரொம்பவும் புத்துணர்வு அடைஞ்சிட்டாராம். அவர் திருப்பி மன்னர்கிட்ட போய் மன்னர் சொன்ன தண்டனைய செஞ்சு முடிச்சாராம். திருப்பி வெளியில வந்து நெய் குடிச்சாராம். இது மன்னருக்கு தெரியாது, ஆனா அவர் சுண்ணாம்பு குடிச்சது மட்டும் தான் தெரியும். மன்னர் என்ன நினைச்சாருன்னா, தனக்கு நாக்கு எரிய செஞ்சவன் இன்னைக்கு பூராவும் தன்னுடைய நாக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவன் அதுக்கு மாறா எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறத பார்த்த மன்னருக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாளையே கூப்பிட்டு கேட்டாராம். அப்பதான் அந்த வேலையாள் பீர்பால் பத்தி சொன்னாராம். இதை கேட்ட அக்பர் உடனே பீர்பாலை தான் சந்திச்சு பேசணும்னு சொன்னாராம். அதுக்கு ஏற்பாடு நடந்துச்சான். பீர்பாலோட பேசின கொஞ்ச நேரத்திலேயே அக்பருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அதனால பீர்பாலை தான் அமைச்சரா ஆக்கி தன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாராம். இப்படிதான் அக்பரும் பீர்பாலும் சந்திச்சிருக்காங்க. அது ஒரு அழகான காலை பொழுது, குளிர் நிறைஞ்சுதான் இருந்துச்சான். மன்னர் குதிரை மேல உட்காந்து சவாரி செய்யறதுக்கான உடையெல்லாம் போட்டுட்டு கம்பீரமா வெளியில வந்தாராம். இதை பார்த்த பீர்பாலுக்கு புரிஞ்சு போச்சா, மன்னர் எங்கேயோ வேட்டையாட போறாருன்னு. ஆனா எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாடுறது பீர்பாலுக்கு பிடிக்காதாம். இத சொன்னாலும் மன்னர் வந்து ஏத்துக்க மாட்டாராம். இருந்தாலும் நாம ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அமைதியா நின்னாராம். மன்னர் விடவே இல்லையா, வேணும்னே பீர்பால் கிட்ட வந்து, நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். தெரியாது மன்னா அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது, என் உடைய பார்த்தா யார் வேணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நான் எங்க போறேன்னு, இது உனக்கு தெரியாதா சொல்லு அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்டாராம்.
இவர் பீர்பாலும் வந்துட்டு எனக்கு தெரியாதே மன்னா அப்படின்னு சொன்னாராம். உடனே கடுப்பான மன்னர், இன்னைக்கு பூராவும் நீ என் கூடயே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். பீர்பாலும் தங்கள் சித்தம் மன்னா அப்படின்னு சொன்னாராம். இப்ப அக்பருடைய படை காட்டை நோக்கி போச்சாம். அவங்க கூடயே பீர்பாலும் போனாராம். அக்பருடைய படை காட்டுக்குள்ள போனோடனே பயங்கர ஆரவாரமா மத்தளங்களை அவங்க கொண்டு வந்த கருவிகளை தட்டினாங்களாம். அதுல இருந்து வந்த பேரொலியால அங்கிருந்து மிருகங்களாம் அலறி அடிச்சுட்டு ஓடிச்சான். உடனே மன்னருடைய ஆட்கள் அதை துரத்தி அதை கொன்று குவிச்சாங்களாம். அப்ப இந்த சத்தத்தை கேட்ட ஒரு புலி எரிச்சல் அடைஞ்சு வேகமா மன்னரை நோக்கி பாஞ்சு வந்துச்சான். அது அவ்வளோ வேகமா சீறிட்டு வந்துச்சான். ஆனா அவ்வளோ வேகமா சீறிட்டு வந்த புலி ஒரே நிமிஷத்துல மன்னர் ஈட்டியால சாச்சாராம். அது வந்த வேகத்திலே கத்திக்கிட்டே செறிஞ்சிச்சான். இதை பார்த்த பீர்பாலுக்கு மனசு அவ்வளவு வலிச்சுச்சான். இருந்தாலும் மன்னர் கையை தூக்கி ஆரவாரமா சந்தோஷப்பட்டதை பார்த்து பீர்பால் அமைதியா இருந்துட்டாராம். அன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ளேயே மன்னர் இன்னொரு புலியையும் கொண்டு குவிச்சாராம். இதெல்லாம் பார்த்த பீர்பாலுக்கு மனசு அவ்வளவு வருத்தமா இருந்துச்சான். எல்லாரும் வேட்டையை முடிச்சுட்டு எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அது ஒரு அழகான மாலை பொழுதான். அப்ப மன்னரும் பீர்பாலும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சாம். அந்த மரத்துல 2 ஆந்தைகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சாம். அந்த ஆந்தைகள் என்ன பேசுதுன்றத புரியாம பார்த்துட்டு இருந்த மன்னர் பீர்பால் கிட்ட சொன்னாரா, இந்த ஆந்தைகள் 2 என்ன பேசிட்டு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படி நமக்கு இந்த பறவைகள் பேசுற மொழியெல்லாம் தெரிஞ்சா ஆனந்தமா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல, அவங்களோட உரையாடுறதுக்கு, இன்னும் அந்த பறவைகளை காப்பாத்துறதுக்கு, அவங்களோட நெருங்கி பழகுறதுக்கு, ஓலை அனுப்புறதுக்கு, தூது அனுப்புறதுக்கு எல்லாம் வசதியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதுக்கு பீர்பாலோ, என்ன மன்னா இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஆந்த 2ம் என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னாராம். என்ன சொல்ற பீர்பால்? ஆந்த 2 என்ன பேசிட்டு இருக்குது? ஆந்த 2 என்ன பேசுதுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு ஆந்தைகளின் மொழி தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஆந்தைகளின் மொழி மட்டும் இல்ல, எல்லா விலங்குகளுடைய மொழியும் தெரியும்னு சொன்னாராம். அதனால ஆச்சரியம் அடைந்த மன்னர், சரி அப்ப இந்த 2 ஆந்தைகளும் என்ன பேசுது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாராம், 2 ஆந்தைகள்ல ஒரு ஆந்தை மணப்பெண்ணுடைய தந்தை, இன்னொரு ஆந்தை மணமகனுடைய தந்தை, இந்த 2 ஆந்தைகளும் சம்மந்தியாக போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட மன்னர் பரவசம் அடைஞ்சு, அருமை அருமை, அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க சொல்லு பீர்பால் அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேட்டாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாராம், இந்த பையனோட அப்பா என்ன கேக்குறாருன்னா, மிருகங்களே இல்லாத 40 காடுகள் வரதட்சணையா வேணும்னு கேக்குறாராம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு இந்த பெண் பிள்ளையோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு 20 காடு தான் இருக்கு, ஆனா இன்னும் ஒரு 6 வாரம் அவகாசம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்க கேட்ட 40 காடையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னாரா. இதை கேட்ட மன்னர், என்னது மிருகங்களே இல்லாத காடா? அது எங்க இருக்குது இந்த உலகத்துல? என்ன பீர்பால் பொய் சொல்றியா? ஆந்தைகளுக்கு மிருகங்களே இல்லாத காடுகளுக்கு எங்க போகும்? மிருகங்களே இல்லாத காடு இந்த உலகத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அதுக்கு பீர்பால் சிரிச்சுட்டே சொன்னாராம், நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அந்த ஆந்தை அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பீர்பால் சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். மன்னா, நீ வந்த ஒரு நாள்லயே இந்த காட்டுல இருக்கிற பல மிருகங்களை கொண்டு குவிச்சிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க வேட்டையாட போன 20 காடுகள்ல இருக்கிற எல்லா மிருகத்தையும் கொண்டுட்டீங்க. ஒரு மிருகம் கூட அங்க இல்ல. இப்பயே இந்த மணப்பெண்ணுடைய தந்தைக்கு 20 காடுகள் இருக்குது. இன்னும் ஒரு 6 வாரம் அவகாசம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் ஒரு 20 காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களையும் கொன்னு குவிச்சிட்டு 40 காடுகளா ஆக்கிருவீங்க. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அந்த ஆந்தை அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்குது. பாத்துக்குங்க, அவங்க கல்யாணம் நடக்கிறது உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த கேட்ட மன்னர் சற்று கோவப்பட்டாலும் பிறகு சிந்திச்சு சிரின்னு சிரிச்சாராம். அந்த சிரிச்ச சத்தத்தை கேட்டு அந்த காட்டுல இருக்கிற எல்லாரும் அவரை நோக்கி வந்தாங்களாம். என்னன்னு புரியாம பார்த்தாங்களாம். அக்பர் சொன்னாரா, சபாஷ் பீர்பால், சபாஷ், என்னுடைய ஞான கண்ணை நீ திறந்துட்ட. இவ்வளவு நாளா வேட்டையாடுதல்ன்ற பேர்ல மிருகங்களை கொன்னு குவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அது தப்பு. காட்டுக்கு மிருகங்கள் ரொம்ப முக்கியன்றத நீ எனக்கு புரிய வச்சிருக்கிற. சரி பீர்பால், நான் இன்னையில இருந்து எந்த மிருகங்களையும் வேட்டையாடல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட பீர்பால் மன மகிழ்ச்சி அடைஞ்சாராம்.
ஒரு நாள் அக்பர் தான் அறையில வந்து சபைக்கு போறதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தாராம். அப்ப அவருடைய பேர குழந்தை குருஆம் அங்க வந்தாங்களாம். வந்து, "தாத்தா தாத்தா உங்க மீசையில ஏதோ ஒட்டிட்டு இருக்குது" அப்படின்னா. "இல்லையே, அங்க பாருங்க வாய் கீழ இருக்குல்ல இந்த தாடி, அதுல கூட ஏதோ கருப்பா ஒட்டிட்டு இருக்கு தாத்தா" அப்படின்னு சொன்னாராம். அக்பர் கனவுல பார்த்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் தெரியலையேப்பா" அப்படின்னு சொன்னாராம். "குமிங்க குமிங்க நான் எடுத்து விடுறேன்" அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லி அக்பரும் குமிஞ்சாராம். அந்த பேர குழந்தையோ தாடிய புடிச்சு வேகமா இழுத்து இழுத்து விளையாண்டுட்டு 2 டைமு அப்புறம் விட்டுட்டு ஓடியே போயிடுச்சாம். இத பார்த்த அக்பருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சாம். என்னுடைய தாடிய புடிச்சு ஆட்டுறதுக்கும் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். இருந்தாலும் இன்னைக்கு சபையில போய் இத பத்தி நம்ம பேசணும். எல்லாருடைய உணர்ச்சிகளும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முக்கியமா நம்ம நண்பர் மற்றும் அமைச்சரான பீர்பாலுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சாராம். அதனால அவருக்கு சபைக்கு வந்த உடனே தன் முகத்தை ரொம்ப கோவமா வச்சுக்கிட்டாராம். வச்சுக்கிட்டு, "இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாராம். எல்லாரும் "என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அக்பர் சொன்னாராம், "என்னுடைய தாடிய ஒருத்தன் புடிச்சு இழுத்து ஆட்டிட்டான்" அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே எல்லாரும், "ஐயையோ! யார் அது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திகைப்படைஞ்சுட்டாங்களாம். சொல்லப்போனா ஓரளவுக்கு அதிர்ந்து தான் போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க யாருமே பேசலையாம். அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்துட்டு என்னாச்சு? யார் அதுன்னு கேட்டாங்களாம். "நான் சொல்றேன். ஆனா அவனுக்கு என்ன தண்டனை குடுக்கலான்னு சொல்லுங்க எல்லாரும். அவனுக்கு குடுக்குற தண்டனை ரொம்பவே பெருசா இருக்கணும். இனிமே யாரும் இப்படி பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொண்ணு சொன்னாங்களாம். ஒருத்தர் அவங்கள சிறையில் அடைங்க வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொருத்தர் கண்டிப்பா அவனுக்கு மரண தண்டனை தரணும். அவன தூக்கிலிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொருத்தர் அவன நாடு கடத்தணும். எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்ப பீர்பால் எதுவுமே சொல்லாம அமைதியா ஒரு குறுநகையோட உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அக்பர் அவரை பார்த்து, "என்ன பீர்பால் இன்னைக்கு எதுவுமே சொல்லாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு பெரிய பிரச்சனைய பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு பீர்பால் சின்ன சிரிப்போட, "ஆமா அக்பர் அவர்களே, இது பெரிய பிரச்சனை தான்" அப்படின்னு சொன்னாராம். "சரி இதுக்கு என்ன தீர்வு? அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு பீர்பால் சிரிச்சுக்கிட்டே, "அவருக்கு நீங்க 1000 முத்தங்கள் பரிசா தரணும்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எல்லாரும், "என்னது இது முத்தம் தரணுமா?" அப்படின்னு பீர்பால பார்த்தாங்களாம். அக்பரும் புரிஞ்சுக்கிட்டாரு, பீர்பால் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. உடனே, "சப்பாஷ் பீர்பால்! நீ எப்பயுமே புத்திசாலி தான். உன்னை யாராலயும் வெல்லவே முடியாது" அப்படின்னு சொன்னாராம். அப்புறம், "எப்படி நீ கண்டுபிடிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாராம், "ஜலாவுதீன் அக்பர் உங்களுடைய தாடி மேல ஒருத்தன் கை வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது. அது உங்க வாரிசா தான் இருக்க முடியும். அத வச்சுதான் சொன்னேன் மன்னா" அப்படின்னு சொன்னாராம். அக்பர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு போனாராம். பீர்பால், "நீ உண்மையாலுமே திறமைசாலிதான்" அப்படின்னு சொல்லி மெச்சுக்கிட்டாராம். இது இன்னொரு கதை. அக்பர் ஒரு நாளு எல்லா அமைச்சர்கள் முன்னாடியும் ரொம்ப பெருமையா தன் பேரனை பத்தி பேசிட்டு இருந்தாராம். "இந்த பேரன் தான் இந்த உலகத்திலே மிகவும் அழகான குழந்தை. இந்த என் பேரனை தவிர அழகான குழந்தை இந்த சுற்று வட்டாரத்துல யாருமே கிடையாது" அப்படின்னு சொன்னாராம். உடனே அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே, "ஆமா ஆமா, குராம் தான் ரொம்ப அழகு. அவரை மிஞ்சின அழகு இங்க யாருமே இல்ல" அப்படின்னு சொன்னாராம். ஆனா பீர்பால் ரொம்பவே அமைதியா இருந்தாராம். பீர்பால் எதையோ யோசிக்கிறாருன்னு அக்பருக்கு புரிஞ்சிருச்சாம். "என்ன பீர்பால், சொல்லுங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் ரொம்ப ஆர்வமா அவர்கிட்ட கேட்டாராம். பீர்பால் வந்து, "அப்படி கிடையாது. நீங்க ஒரே ஒரு வகையான இனிப்பை வச்சுக்கிட்டு மத்த எல்லா இனிப்பை விடையும் எது சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒண்ணோட ஒண்ணு ஒப்பிட்டு பார்க்கணும். அதுக்கான சோதனை பண்ணாதானே சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அக்பரும், "சரி இதை நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கே சோதனை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் நாளைக்கு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. இப்ப என்னுடைய பேரனோட சேர்த்து எல்லாரையும் வச்சு பார்ப்போம். கண்டிப்பா என் பேரனோட அதுல யாராவது அழகா இருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் ஒவ்வொரு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அக்பர் ஒவ்வொரு குழந்தையா பார்த்தாராம்.
இந்த குழந்தைக்கு மூக்கு சரியில்லை. எங்க ஊராமுக்கு நல்ல மூக்கு கூர்மையா இருக்கும். இந்த குழந்தைக்கு என்ன கண்ணு இப்படி இருக்குது? இந்த குழந்தையோட வாய் ஏன் இப்படி இருக்குது? இந்த குழந்தை ரொம்ப கொழுகொழுன்னு இருக்குது. எல்லாத்தை விட என் பேரன் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாராம். பீர்பால் மட்டும் குழந்தைய கூப்பிடாம வந்தாராம். என்ன பீர்பால், நீ மட்டும் இப்படி கூப்பிடாம வந்திருக்க அப்படின்னாலாம். எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம். சரி, அப்படின்னா நீ கண்டிப்பா குழந்தைய கூட்டிகிட்டே தான் வரணும். உனக்கு எத்தனை நாள் அவகாசம் வேணும்னு கேட்டாங்களாம். எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, நான் அதே மாதிரி குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அக்பரும் கொடுத்தாராம். ரொம்பவுமே நாட்கள் கடந்துகிட்டே இருந்துச்சாம். ஒரு நாள் பொறுமை இழந்து அக்பர் கேட்டுட்டாராம். என்ன பீர்பால், குழந்தைய கூட்டுறேன்னு சொன்னேன், இன்னும் கூட்டிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. பொறுங்க மன்னா, நான் இன்னும் எதிர்பார்த்த மாதிரி குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொன்னாராம். எனக்கு தெரியாது, ஒரு வாரம் தான் உனக்கு நேரம், அதுக்குள்ள நீ குழந்தைய கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரணும், அந்த அவகாசத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு பீர்பாலும் சொன்னாராம். ஒரு வாரம் போயிடுச்சான். அப்புறம் பீர்பால் சபைக்கு வந்தாராம். அப்ப அக்பர் கிட்ட சொன்னாராம், நான் தேடின குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அக்பர் சொன்னாராம். இல்ல மன்னா, அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, ஏன்னா அந்த குழந்தை அவங்க அம்மா விட்டுட்டு வராது அப்படின்னு சொன்னாராம். சரி, இப்ப என்ன, வா நம்ம எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர், பீர்பால் மற்றும் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாமே அந்த நாட்டுடைய குடிமக்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல போனாங்களாம் ஊருக்குள்ள. ஊருக்குள்ள போயிட்டே இருக்க நல்ல அந்த அமைச்சர்கள் மன்னர்கள் இருக்கிற வீதியெல்லாம் தாண்டி தாண்டி ஏழைகள் வசிக்கிற வீதிக்குள்ள வந்தாங்களாம். போக போக எல்லா இடமும் ரொம்பவும் புழுதி, அழுக்கு இந்த மாதிரி இருந்துச்சான். வறுமையோட கோடுகள் நல்லாவே தெரிஞ்சிச்சான். உள்ள போயிட்டே இருக்கும்போது, என்ன பீர்பால், குழந்தைய கட்டுற மாதிரி தெரியல, இப்படியே எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற மந்திரிகள் எல்லாம் கேட்டு இருந்தாங்களாம். பொறுமையா இருங்க, அழகான குழந்தைய பார்க்க கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். அக்பரும் எதுவுமே பேசாம பின்னாடியே போனாராம். இந்த அமைச்சர்கள், அக்பர், பீர்பால் எல்லாரும் ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப அங்க ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சான். தா மன்னா, நான் சொன்ன குழந்தை இதுதான் அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் பார்த்துட்டு, என்னது இந்த குழந்தையா? ஐயே, என்ன இந்த குழந்தை இவ்வளோ அழுக்கா இருக்குது, இவ்வளோ இதா இருக்குது, இந்த குழந்தைய அழகுன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? ரோஜா நாத்தடிக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும் இந்த குழந்தைங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அமைச்சர்கள் சொன்னாராம். அதுக்கு அக்பர், ஏன் பீர்பால், என் பேரனையும் இந்த குழந்தையும் நீ ஒன்னோட ஒண்ணு பரிசோதித்து பாக்குறியா? ஒன்னோட ஒண்ணு நீ ஒப்பிட்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். என் பேரன் எந்த வகையில குறைஞ்சிட்டான் இந்த குழந்தைக்கு? இவ்வளவு வழுக்கா இருக்கிற ஒரு குழந்தைய போய் என் பேரனோட சேர்த்து வச்சு பேசுற அப்படின்ட்டு அக்பர் கேட்டாராம். கொஞ்சம் பொறுங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சான். கீழே விழுந்த குழந்தை வீல் வீல்னு அழுதுச்சான். உடனே அந்த குடிசையில இருந்து ஒரு தாய் ஓடி வந்தாங்களாம். ஓடி அந்த குழந்தைய தூக்கி, கண்ணே, என் செல்லம்மே, பட்டே, என் ரோஜாவே, என் அழகே, என் முத்தே, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? எங்க அடிபட்டுச்சு சொல்லு, யாரு உன்னை தள்ளி விட்டது? உங்க தரைதானே அவளை தள்ளி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரையை அறன்னு அரைஞ்சாங்களாம். உடனே அங்க இருந்த அமைச்சர், ஏமா, உனக்கு கண்ணுக்கு இன்னும் தெரியுதா இல்லையா? இந்த குழந்தைய போயிட்டு நீ ரோஜாவோட சேர்த்து வச்சு பேசுற, ஒப்பிட்டு பேசுற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா, யார் நீ, எதுக்கு என் குழந்தைய பத்தி இப்படி பேசுற? என் குழந்தைதான் உலகத்திலே ரொம்ப அழகான குழந்தை, என் குழந்தைய பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது, இந்த குழந்தைய பத்தி நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மற்ற அமைச்சர் எதுவும் சொல்றதுக்கு வாயை திறக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்களாம், ஒழுங்கா எந்த எல்லாம் போயிருங்க, எங்கிருந்தா என் ராசாவை பத்தி நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? நீ வாடி செல்லும், என் பட்டு, என் ரோஜா குட்டி, என் அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சு அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சினாங்களாம். அப்புறம் அந்த அமைச்சர்களும் மன்னர்களும் அந்த இடத்துல இருந்து வெளில வந்தாங்களாம். அப்ப பீர்பால் எதுவுமே பேசாம அக்பரை பார்த்தாங்களாம். அப்ப அக்பர் சொன்னாராம், எனக்கு புரிஞ்சிருச்சு பீர்பால், புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாராம். என்ன புரிஞ்சிச்சு மன்னா அப்படின்னு பீர்பால் கேட்டாராம். அதுக்கு அக்பர் சொன்னாராம், எல்லா குழந்தைங்களும் தனக்கு அழகுதான் பெத்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து சொன்னாராம், பெத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க தாத்தாங்களுக்கும் அந்த குழந்தை மட்டும்தான் அழகுன்னு தோணும், அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க அழகு அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து ஒரு பழமொழி கூட இருக்கு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அது இந்த இதுக்கு கரெக்டா இருக்கும்.
வாங்க இது இன்னொரு கதை. இதையும் இதுக்குள்ள பார்க்கலாம். இது எல்லாமே குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறனால நான் ஒண்ணாவே போட்டிருக்கேன். ஒரு நாள் பீர்பால் சபைக்கு தாமதமா வந்தாராம். தாமதமா வந்த பீர்பால பார்த்துட்டு மன்னர் கேட்டாராம், "ஏன் பீர்பால் என்ன ஆச்சு? சபைக்கு இன்னைக்கு ரொம்ப தாமதமா வந்திருக்க. ஏதாவது விஷயமா?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். மன்னா அது வந்து" அப்படின்னு சொன்னாராம். "என்ன இருந்தாலும் சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லு." "இல்ல மன்னா, அது பரவால்ல சொல்லு. சொல்லு பீர்பால்" அப்படின்னு கேட்டாராம். வரும்போது என் பையன் ரொம்பவும் ஆட்டம் கட்டுனான். ரொம்ப ராவடி பண்ணான். என்ன தன் கையால அடிச்சுட்டான். அவன சமாதானப்படுத்தி, அவன விட்டுட்டு வரதுக்கு ரொம்ப தாமதமாச்சு அப்படின்னு சொன்னாராம். உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்களாம். பீர்பால் எவ்வளவு பெரிய அமைச்சரு, எப்படி இப்படிலாம் பேர் எடுத்திருக்க. உன்ன ஒரு சிறுவன் அடிச்சுட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்களாம். அக்பரும் சிரிச்சாராம். பீர்பால் சொன்னாராம், என் பையன் ஒரு விளையாட்டு பொம்மை வச்சிருந்தான். அந்த பொம்மை கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அதனால அந்த பொம்மையை சரி பண்ணதுதான் என்னை வேலைக்கு விடுவேன்னு சொன்னான். நான் சாயந்தரமா வந்து சரி பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால அந்த கோவத்துல பொம்மை எடுத்து என்னை அடிச்சுட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை சரி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்தேன். அதனாலதான் தாமதமாச்சு. இப்ப யார் அடிச்சா? என் பையன் தானே என்னை அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இருந்தாலும் எல்லாரும் சிரிச்சாங்களாம். இவங்களுக்கு இதை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். அப்ப அக்பரும் வந்துட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு, "என்ன பீர்பால், நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி, திறமைசாலி. உன்னால உன் பையனை சமாதானப்படுத்த முடியாதா?" அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்கள் வேறு, பிள்ளைகள் வேறு. பிள்ளைகள் முன்னாடி கடவுளே தோத்து போயிருவாங்க. நானா ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். "ஆஹ், இங்க பாரு, எல்லாத்துலயும் நீதான் திறமைசாலின்னு சொல்ற. ஆனா இந்த விஷயத்துல உன்னை விட நான் திறமைசாலி. உன் பையனை என் கூட்டிட்டு வா, நான் பாக்குறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு பீர்பால் அவங்க பையனை கூட்டிட்டு வந்தாராம். வந்த உடனே, நீதான் பீர்பாலோட பையனா? நல்லா இருக்கியேப்பா. நீ என்ன சாப்பிடுறியா அறியாது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பையனும், எனக்கு கரும்பு வேணும்னு கேட்டாங்களாம். யாருங்க? கரும்பு கொண்டு வாங்க இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "உன் பேர் என்னப்பா? நீ என்ன படிக்கிற?" அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தாராம். அப்ப அங்க கரும்புகள் கொண்டு வரப்பட்டுச்சாம். உடனே அந்த பையன் அந்த கரும்பை பார்த்துட்டு அழுதானாம். "ஏப்பா அழுவுற? என்னாச்சு? நீதானே கரும்பு கேட்ட?" அப்படின்னு சொன்னாராம். "இல்ல, எனக்கு முழு கரும்பா வேணும். வெட்டாத கரும்பு தான் வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்டானாம். சரின்ட்டு அக்பரும் போயிட்டு, "ஒரு முழு கரும்பு கொண்டு வாங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப முழு கரும்பு கொண்டு வந்து குடுத்தாங்களாம். அத பார்த்துட்டு திருப்பி அழுவ ஆரம்பிச்சானாம். "ஏப்பா அழுவுற? உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். "இல்ல, எனக்கு அந்த வெட்டுன கரும்பே தான் ஒட்ட வச்சு முழு கரும்பா வேணும்னு" கேட்டாங்களாம். "ஐயையோ! என்னப்பா நீ இப்படி பண்ற? அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. ஒண்ணு வெட்டுன கரும்பு சாப்பிடு, இல்ல வெட்டாத கரும்பு சாப்பிடு. இப்ப வெட்டுன கரும்ப நீ திருப்பி வெட்டாத கரும்பா கேட்டீன்னா நான் எப்படிப்பா கொண்டு வருவேன்?" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவர் சொன்னதுதான் தாமதமா அந்த பையன் சத்தம் போட்டு வீல் வீல் வீல்னு அழுவ ஆரம்பிச்சிட்டானாம். உடனே, "தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க இந்த பையனை. பீர்பால் நீயே சமாதானப்படுத்தி உன் பையனை விட்டுட்டு வா" அப்படின்னு சொன்னாராம். பீர்பால் சமாதானப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போனாராம். பீர்பால், "நான் திருப்பி ஒத்துக்கிறேன். நீதான் திறமைசாலி" அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சிரிச்சாராம். அவருடைய மனச கூட இருக்கவங்களாம் சேர்ந்து ஏதோ செஞ்சு கழிச்சிட்டாங்களாம். அவர் பீர்பால் மேல ரொம்ப கோவமா இருந்தாராம். சின்ன விஷயத்துல பீர்பால் மேல ரொம்ப கோவப்பட்டு, "இனிமே நீ இந்த தர்பாருக்கு வர வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். பீர்பாலும் ரொம்ப மன வருத்தம் ஆகி மனசு உடைஞ்சு போயிட்டாராம். அப்புறம் பீர்பால், சரி, நம்ம இங்க இருந்தா மன்னர் கண்டிப்பா நம்மள வந்து திரும்பி பார்த்தாருன்னா நமக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. அதனால நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம். அப்புறம் அதே மாதிரி அவர் ஊரை விட்டே போயிட்டாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அக்பருக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா போச்சாம். எதிரியும் நாட்டம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரா, அவர் பீர்பாலை வந்து ரொம்பவே பிரிஞ்சிருக்காரு. அந்த பிரிஞ்சிருக்கிறதுனால அவர் மனசு ரொம்பவே வாடி போயிருக்குது. அதனால அவர் பீர்பாலை திருப்பி சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாராம். திருப்பி தான் அவைக்கு அழைச்சிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாராம். உடனே தன் வேலையாட்களை அனுப்பி பீர்பாலை கூட்டிட்டு வர சொன்னாராம். பீர்பால் அங்க காணலையாம். எங்கேயுமே தேடி பீர்பால் கிடைக்கலையாம். அவரு தான் அமைச்சர்கள் கிட்ட கேட்டாங்களாம், பீர்பால் எங்க போயிருப்பாருன்னு. "மன்னா, பீர்பால் ஆக்ராவும் இல்ல, ஜாகிர்லயும் இல்ல. அவர் வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாரு"
அப்படின்னு சொன்னாராம். அக்பர் ரொம்பவே மன வருத்தம் அடைஞ்சிட்டாராம். இருந்தாலும் அவர் பீர்பாலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சாராம். அவருக்கு ஒரு வழி கிடைச்சிச்சாம். அடுத்த நாள் அவரு சொன்னாராம், எல்லாரும் இந்த ஊருக்குள்ள பாதி நிழலையும் பாதி வெயிலையும் நடக்கணும். யாரும் முழுசா நிழலையோ இல்ல வெயிலையோ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் என்னது இது இப்படி சொல்லிட்டாரு, யார் அப்படி நடப்பாங்க, அதுக்கு என்ன வழி, இவர் ஏன் இப்படிலாம் சட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக யாரும் வெளில வரலையாம். ஆனா ஒருத்தர் மட்டும் தலை மேல அந்த கயித்து கட்டுல புடிச்சுக்கிட்டு வந்தாராம். இத பார்த்துதான் அக்பர் கண்டுபிடிச்சிட்டாராம், கண்டிப்பா இது பீர்பால் தான் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்பவே பயந்துட்டு, இல்ல இல்ல இது என்னுடைய செயல் தான், நான் தான் இதை யோசிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். பொய் சொல்லாதீங்க, எனக்கு கண்டிப்பா தெரியும், இதை உங்களுக்கு யாரு சொன்னது, அவருடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோச்சுக்காதீங்கம்னா, அவர் வந்து என்னுடைய நண்பருடைய நண்பர். அவர் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீங்க போட்டதுனால எனக்கு ஒரு அவசர வேலை இருந்துச்சு. அந்த வேலையை நான் எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருந்தப்ப அவர் தான் இந்த யோசனையை எனக்கு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் கேட்டாராம், அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்பவே தயக்கப்பட்டாராம். உடனே அக்பரே கேட்டுட்டாராம், அவர் பேர் என்ன, பீர்பாலா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாமா, நீங்க தான் அவரை வந்து தண்டனை கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால அவரை எப்படி கூட்டிட்டு வர முடியும், என்னுடைய அவசரத்துக்காக தான் வந்தேன், தயவு செஞ்சு அவருக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு கேட்டாங்க. போய் அவரை வர சொல்லு அப்படின்னு சொன்னாராம். மன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னா. ஆமா, அவனை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அவங்களை திருப்பி அவைக்கு வர சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அந்த நபரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு போய் பீர்பால் கிட்ட நடந்ததை சொன்னாராம். பீர்பாலும் திருப்பி தன்னுடைய தர்பாருக்கு வந்தாராம். இந்த கதை கொஞ்சம் உங்களுக்கு நகைச்சுவையாக தான் இருக்கும். ஏன்னா அக்பர் ஒரு நாள் பீர்பாலோட நகரில் வந்துகிட்டு இருந்தாராம். அப்ப எதர்ச்சியா வந்து, அதாவது மாறு வேஷத்துல வந்துட்டு இருந்தாராம். அப்ப எதர்ச்சியா ஒரு காட்சியை பார்த்தாங்களாம். ஒரு நல்ல ஆஜானுபானுவா இருக்கிற ஒரு மனிதர், அதாவது அந்த நாட்டுடைய குடிமகன், தாம் பொண்டாட்டிகிட்ட கண்டபடி திட்டு வாங்கிட்டு இருந்தாராம். அவர் அந்த அம்மா அப்படியா இப்படியா, இந்த வேலையை கூட செய்ய மாட்டேன், இந்த வேலையை செய்யாம நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு திட்டினாங்களாம். அந்த நபரும் வந்துட்டு எதுவுமே பேசாம கம்முன்னு போயிட்டாராம். இதை பார்த்து அக்பருக்கு ஆச்சரியமா, என்னது இது, இப்படி ஒரு நல்ல கம்பீரமான ஒரு ஆம்பளை ஒரு சின்ன அவங்க பொண்டாட்டிகிட்ட போய் இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு பயந்துட்டு போய் அந்த வேலையை முடிக்க போயிட்டாரு, என்னது இது, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். மன்னா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம பயந்துதான் ஆகணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அப்படிதான், ஏன் நானுமே அப்படிதான் அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் முடியாது, அப்படிலாம் கிடையாது, எல்லா ஆம்பளைங்களும் உள்ள இருக்க மாட்டாங்க, இதை நான் பொய் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். பீர்பாலும் அமைதியா இருந்தாரா. சரிங்க அண்ணா, உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். ஒரு நாள் அவர் ஊர்ல இருக்கிற எல்லா குடிமகன்களையும் கூப்பிட்டாராம். எல்லாரும் வந்து வரிசையா நின்னாங்களாம். அப்ப அக்பர் ஒரு அறிக்கை விட்டாராம், யார் யாரெல்லாம் பொண்டாட்டிக்கு பயப்படாம இருக்கீங்களோ அவங்களாம் இடது பக்கமும், பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்கலாம் வலது பக்கமும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எல்லாருமே வந்து வலது பக்கம் போயிட்டாங்களாம். ஆனா ஒருத்தர் மட்டும் இடது பக்கம் வந்து நின்னாராம். பீர்பால் உடனே வந்துட்டு ஆச்சரியமா பார்த்தாராம். அக்பரோ மாறு தட்டிக்கிட்டாராம், பத்தியா என்ன ஒரு குடிமகன், இதுதான் நான் எதிர்பார்த்தேன், பத்தியா பீர்பால் நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னாராம். உடனே பீர்பால் சொன்னாராம், மன்னா அவசரப்படாதீங்க, அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அக்பர் அவரை கூப்பிட்டு விசாரிச்சாராம். எல்லாரும் வலது பக்கமா போகும்போது நீ மட்டும் ஏன் இடது பக்கமா வந்த, உனக்கு உன் பொண்டாட்டி மேல பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வேற மன்னா, என் பொண்டாட்டி தான் சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தனிச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் எல்லாரும் வலது பக்கமா போகும்போது நான் மட்டும் தனிச்சு இடது பக்கமா வந்து நின்னேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அமைச்சர்கள் இருந்து பீர்பால்ல இருந்து எல்லாரும் சிரின்னு சிரிச்சாங்களாம். இன்னும் இந்த கதை உண்மைதானே. ஒரு நாள் அக்பர் அவருடைய அவையில உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அப்ப அங்க ஒரு மனிதர் வந்தாராம். அவரு தன்னுடைய பேர் எதுவும் சொல்லாம அக்பரை வணங்கிட்டு, அக்பர் கிட்ட எனக்கு ஹிந்தி, சமஸ்கிருதம், சீனம்,
ஜப்பானீஸ், லாட்டின், பர்ஷியன் அப்படின்னு இத்தனை மொழிகளும் தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அக்பர் பரவாயில்லப்பா, ரொம்ப நல்லது. சரி, எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த மனிதரோ, நான் எங்கேருந்து வரேன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். என்னப்பா சொல்ற, நீ எங்கேருந்து வரேன்றத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உங்க அவையில தான் நிறைய புத்திசாலியான அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு ஒவ்வொரு அமைச்சரா அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அந்த மனிதர்கிட்ட பேசினாங்களாம். எல்லா அமைச்சர்களும் அந்த மனிதர்கிட்ட பேசினதுல அந்த மனிதர் எல்லா மொழிகளையுமே ரொம்பவும் தெள்ள தெளிவாகவும் சரளமாகவும் பேசினாங்களாம். அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா. அக்பர் கடைசியா யாரை கூப்பிடுவாரு? பீர்பால் தானே. அக்பருடைய பார்வையோ பீர்பால் பக்கம் போச்சான். பீர்பாலோ, மன்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். சரி, உனக்கு எத்தனை நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். ரொம்பலாம் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அக்பரும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே பீர்பால் ஒரு வேலையாளை கூப்பிட்டு, இந்த மனிதர் எங்க போய் தூங்குறாருன்றதை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையாளும் போனாராம். அவரும் கண்டுபிடிச்சிட்டு வந்து பீர்பால் கிட்ட சொன்னாராம். ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மனிதருடைய அறைக்கு பீர்பாலும் அந்த காவலாளியும் போனாங்களாம். அப்ப அந்த மனிதர் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாராம். அப்ப அந்த காவலர் மெதுவா கதவு திறந்து உள்ள போய் அந்த மனிதர் மேல ஒரு சொம்பு தண்ணியை ஊத்திட்டு வேகமா திரும்பி வந்துட்டாராம். தூங்கிட்டு இருக்கும்போது மேல தண்ணி விழுந்தனால அந்த மனிதர் பயந்து எந்திரிச்சு உட்காந்துட்டாராம். அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவையில கூட்டிட்டு இருக்கும்போது அக்பர் பீர்பால் பார்த்து கேட்டாராம், என்ன பீர்பால், இவருடைய மொழி மற்றும் அவர் எங்கிருந்து வரான்றதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்ச மன்னா அப்படின்னு சொன்னாராம். சொல்லு அப்படின்னு கேட்டாராம். இவர் குஜராத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாராம். இவருடைய தாய்மொழியானது குஜராத்தி அப்படின்னு சொன்னாராம். அப்படியா அப்படின்னு அக்பர் கேட்டாராம். அந்த மனிதர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாராம். ஆனா அந்த மனிதர், நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு பீர்பாலோ, அது ரொம்ப சுலபம். நம்ம பேசுற எல்லா மொழியும் நம்ம வணிகத்துக்காகவோ இல்ல மற்றவங்களோட பேசி பழகத்துக்காகவோ நம்ம கத்துக்கிட்டது. ஆனா தாய் மொழின்றது நம்ம பிறப்பிலேயே இருக்கிறது, நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்ல சந்தோஷமோ இல்ல ரொம்ப அதீதமான துர்க்கமோ வரும்போது அந்த மொழிதான் முதலில் நம்ம வாயிலிருந்து வரும். நேற்று ராத்திரி நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. என் வேலையால தண்ணி எடுத்து உங்க மேல ஊத்த சொன்னேன். அந்த பயத்துல அதிர்ச்சியில எந்திரிச்சு உட்காந்துருந்தீங்க. குஜராத் மொழியில புலம்பிட்டு இருந்தீங்க. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் நீங்க குஜராத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க தாய்மொழி குஜராத்தின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாராம். அக்பர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாராம். ஒரு நாள் அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு ஊருக்குள்ள போயிட்டு இருக்கிற முட்டாள்களுடைய கணக்கெடுப்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். பீர்பால் கொஞ்சம் யோசிச்சாராம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். இந்த பக்கம் அக்பரை பார்க்க ஒரு குதிரை வியாபாரி வந்தாராம். அந்த குதிரை வியாபாரிக்கு தெரியுமா அக்பர் சரியான குதிரை பைத்தியம் சொல்லிட்டு. அவர் எங்க போய் குதிரையை பார்த்தாலும் தனக்கு பிடிச்சிருந்தா எதையும் யோசிக்காம உடனே வாங்கிட்டு வந்து தன் கோட்டையில அடைச்சு அந்த குதிரைக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி கோட்டை பூராவுமே குதிரையா வச்சிருப்பாராம். அப்படின்னு தெரிஞ்சிட்டதுனால அந்த குதிரை வியாபாரி அக்பர்கிட்ட குதிரை காப்பிக்க வந்திருந்தாராம். அக்பர் கிட்ட, இந்த குதிரை நீங்க ஒரு தடவை பார்த்தா போதும், வேற எதுவும் வேணாம், நீங்க பாக்குறதே எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி ஆழ்ந்து விட்டுட்டு இருந்தாராம். அக்பரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு, சரிவா போய் குதிரையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாங்களாம். அக்பர் குதிரையை பார்த்தா அந்த குதிரை அழகான ஒரு அரேபிய குதிரையாம். அது அவ்வளவு பலமானதா இருந்துச்சான். இதை பார்த்த அக்பருக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சான். அக்பர் கேட்டாரா, உன்கிட்ட இந்த ஒரு குதிரை தான் இருக்கா இந்த ரகத்துல அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இதே மாதிரி 100 குதிரைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். எங்க ஒண்ணுதான் இருக்கு, மீதியெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இப்போதைக்கு நான் ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கேன், மீதியெல்லாம் கொண்டு வரணும்னா ரொம்ப பொருட்செலவு ஆகும்ல,
அப்படின்னு சொன்னாராம். நீங்க கொஞ்சம் காசு குடுத்தீங்கன்னா, அந்த செலவு குடுத்துட்டீங்கன்னா, நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். அக்பரும் உடனே எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டாராம். எனக்கு 2,00,000 பொற்காசுகள் வேணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே அக்பரும் தன் வேலையாளர்களை கூப்பிட்டு அவருக்கு 2,00,000 பொற்காசுகள் தர மாதிரி சொன்னாராம். அவரும் பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு நான் போய் குதிரையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியும் கிளம்பிட்டாராம். இதெல்லாம் தூரத்துல இருந்து பீர்பால் பார்த்துக்கிட்டு இருந்தாராம். பக்கத்துல பீர்பால் வந்தோடனே அக்பர் அந்த குதிரையை காட்டி, இங்க பாரு இந்த குதிரை மாதிரி நான் இன்னும் 100 குதிரை வாங்க போறேன், அதுவும் கம்மியான விலையில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொன்னாராம். அதுக்கு பீர்பால், உண்மையாலும்தான் சொல்றீங்களா? ஆனா குதிரைகளை பார்க்காம எப்படி நீங்க முதலாவே பணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம். அதனால என்ன, அவன் கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொன்னாங்களாம். உங்களுக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? இல்ல அவரை யாராவது உங்களுக்கு அறிமுகம் செஞ்சாங்களா? எந்த நம்பிக்கையில நீங்க அந்த குதிரை வியாபாரிக்கு பணம் கொடுத்தீங்க? அவருடைய தங்குற இடம் கூட உங்களுக்கு தெரியாது, முகவரி கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாராம். ஆனா அக்பர் அதெல்லாம் கிடையாது, அவன் குதிரையோட வந்துருவான் அப்படின்னு சொன்னாராம். சரி சரி, எங்க நான் கேட்ட முட்டாள்களின் பட்டியல் கொண்டா பாக்குறேன் அப்படின்னு அக்பர் கேட்டாராம். பீர்பால், நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன், ஆனா இன்னும் ஒருத்தருடைய பேரை மட்டும் எழுதல, நான் போய் அதை எழுதிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாராம். சரி அப்படின்னு சொல்றான் அக்பர். உடனே பீர்பால் ஓரமா நின்று அதுல ஏதோ ஒரு பேர் எழுதி அக்பர்கிட்ட கொடுத்தாராம். அக்பர் வாங்கி படிச்சு பார்த்தப்ப அதுல பேரே அக்பருடைய பேர் தான் இருந்துச்சான். அதை பார்த்து அக்பர் ரொம்பவுமே கோவப்பட்டாராம். என்ன தைரியம் தான் என் பேர் எழுதுவ அப்படின்னு கேட்டாராம். ஆமா மன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு 2,00,000 பொற்காசுகளை கொடுத்துட்ட ஒரே ஆளு நீங்க தான் இருப்பீங்க, இது முட்டாள்தனம் தானே, அதனாலதான் உங்க பேரை முதல்ல சேர்த்தேன் அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் பீர்பால், நீ பண்ணது ரொம்ப தப்பு, எப்படி நீ என்னை முட்டாள்களுடைய பட்டியல சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். நீங்க பண்ணது முட்டாள்தனமான வேலை, அதனாலதான் முட்டாள்கள் பட்டியல சேர்த்தேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, இப்போ ஒருவேளை அவன் நைட்டே குதிரையோட வந்துட்டா நீ இந்த இதுல இருந்து என்னுடைய பேர் எடுத்துருவியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பீர்பால், சரிங்க உங்க பேர் எடுத்துடுறேன், ஆனா இந்த இடத்துல அந்த குதிரை வியாபாரியுடைய பேரை சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அக்பர் வயிறு குலுங்க சிரிச்சாராம். ஆக்ராவுடைய ஒதுக்குப்புறமான பகுதியில ஒரு குயவரும் ஒரு வண்ணானும் வாழ்ந்து வந்தாங்களாம். ஒரு நாள் அந்த வண்ணனுடைய கழுதைய குயவருடைய வீட்டுக்குள்ள பூந்து அவர் செஞ்சு வச்சிருந்த எல்லா பானையும் உடைச்சு வச்சான். இதை பார்த்த குயவர் ரொம்ப கோவத்தோட இந்த கழுதைய அடிக்க ஆரம்பிச்சாராம். அப்ப அங்க வந்த அந்த வண்ணான் இந்த கழுதைய ஏன் அடிக்கிற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த வண்ணான் சொன்னாராம், இது வாயிரா ஜீவனை இப்படி போட்டு அடிக்கிறியே, உனக்குலாம் மனசாட்சி இல்லை அப்படின்னு சொன்னாராம். இப்ப அந்த குயவர் சொன்னாராம், உன்னுடைய வாயிலா ஜீவன் என்னுடைய வீட்டுக்குள்ள பூந்து நான் செஞ்சு வச்சிருந்த எல்லா பானையும் உடைச்சிருச்சு. இன்னைக்கு என்னுடைய ஒரு நாள் உழைப்பு வீணா போயிடுச்சு, இதுல எவ்வளவு காசு செலவாயிடுச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாராம். அவ்வளவுதானே, காசு தானே, நான் தரேன், எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அவர் ஒரு தொகையை சொன்னா அதை கொடுத்துட்டு தன் கழுத்தையே கூட்டிட்டு போனாராம். இதை சுத்தி இருக்க மக்கள்லாம் வேடிக்கை பார்த்ததை அவர் உணர்ந்துட்டாராம். அப்புறம் அந்த குயவர் என்ன நினைச்சாராம், இந்த வண்ணான் எல்லாரும் முன்னாடியுமே வேண்டும்னே தன்னை இழிவா காட்டிக்கணும், அதாவது குயரை இழிவுபடுத்தி அவரை உயர்வா காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு மனசுக்குள்ள நினைச்சாரா. இதுல என்ன இழிவு இருக்குன்னு எனக்கு தெரியல, அவரு கழுதை உடைச்சதுக்கு காசு கொடுத்து கழுதையை கூட்டிட்டு போயிட்டாரு, இதுல இவரை இழிவுபடுத்துறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மனுஷன் குயவர் அதை அப்படி நினைச்சுக்கிட்டாராம். அவரு மனசுக்குள்ள ஒரு திட்டம் வகுத்தாராம், எதுக்கு, இந்த வண்ணானை இழிவுபடுத்துறதுக்கு. அடுத்த நாள் காலையில அக்பர் அவைக்கு போனாராம். போயிட்டு அக்பர் மன்னா வணக்கம் அப்படின்னு சொன்னாராம். மன்னரும் வணக்கம் சொன்னாராம். என்னுடைய நண்பன் பெர்ஷியால இருந்து வந்தான் இப்பதான் சமீபத்துல, அங்க உங்களுக்கு பயங்கரமான பேரும் புகழும் இருக்குதான், அங்க இருக்கிற மக்கள்லாம் உங்களை ரொம்பவும் மதிக்கிறாங்களாம் அப்படின்னு சொன்னாராம். அக்பரும், ஓ அப்படியா, சரி சொல்லு வேற என்ன அப்படின்னு கேட்டாராம். இருந்தாலும் நம்மளுடைய யானைகள்லாம் ரொம்பவும் கருப்பா அழுக்கா இருக்குது அப்படின்னு அவங்க நம்ம யானைகளை பத்தி ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். இத கேள்விப்பட்ட அக்பர், ஐயோ என்னது இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். ஆமாம்னா ஆமா,
அங்க இருக்கிற பெர்ஷிய மன்னருடைய யானைகள் எல்லாம் ரொம்பவும் வெள்ளையா இருக்குமாம் அப்படின்னு சொன்னோன்னே அக்பர், அவர் எப்படி எல்லா யானையும் வெள்ளையா வச்சுக்கிறாரு, ஒருவேளை நிறைய துணி துவைக்கிறவங்க வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட குயவர், ஆமா மன்னா ஆமா, அப்படிதான் வச்சிருக்காங்க, நிறைய துணி துவைக்கிறவங்களை வச்சுதான் அந்த யானைய துவைச்சு சுத்தமா வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டனே அக்பர் கொஞ்சம் குழப்பமானாராம். சரி என்னதான் சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாராம். அப்புறம் கேட்டாரா, சரி நாமளும் அதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மன்னா, நாமளும் நம்மளுடைய மன்னார்லாம் கூப்பிட்டு அந்த யானைகளை சுத்தமா வச்சுக்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். சரி நம்ம நல்ல வண்ணானை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அவையில சொல்லும் போது, அதுக்கு அவசியமே இல்லை, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வண்ணான் தான், அவர் நல்லா துணி துவைப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அக்பரும் மனசுக்குள்ள நினைச்சிட்டாரா, ஓ இந்த கொயர் வந்து அந்த வண்ணானை தான் வந்துட்டு போட்டு கொடுக்க பாக்குறாரு, சரி என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, சரி சரி நீ போய் அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். இவரும் இந்த குயவரும் போய் வண்ணானை கூட்டிட்டு வந்தாங்களாம். வண்ணான் கிட்ட அக்பர் ஒரு யானை கட்டி, இந்த யானை அடுத்த வாரத்துக்குள்ள வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணும், இதுதான் உனக்கு முழு நேர வேலை, அப்படி வெள்ளை ஆகலாம் இதுக்கான தண்டனைய நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்டோன்னே அந்த வண்ணான் ஆடி போயிட்டாராம். அன்னைக்கு பூராவும் அவர் அந்த யானைய துவைச்சி குளிப்பாட்டியும் அந்த யானை அதே நிலைமையில தான் இருந்துச்சான். இருந்தாலும் யானை எப்படி வெள்ளையாக்க முடியும்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருந்தாராம். அப்ப அந்த பக்கமா வந்து பீர்பால் வந்தாராம். வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்டோன்னே நடந்ததெல்லாம் சொன்னாராம். தன் குயவர் தனக்கு பண்ண துரோகத்தை பத்தி சொன்னாராம். உடனே பீர்பால் ஒரு யோசனை சொன்னாராம். அடுத்த நாள் காலையில அந்த வண்ணான் வந்து யானையை சுத்தப்படுத்திட்டு இருக்கும்போது அக்பர் அங்க வந்து பார்த்தாரா, இது ஏன் இன்னும் ஒரு இது கூட வெள்ளையாவல, அப்படியே இருக்குது எல்லாம் அப்படின்னு கேட்டாராம். மன்னா, எனக்கு யானைய வச்சு அடிச்சு துவைச்சு குளிப்பாட்ட சரியான ஒரு பாத்திரம் இல்ல, இந்த யானைக்கு சரியான பாத்திரம் செய்ய நாம ஒருத்தர் தேடி இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அக்பரும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு குயவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இந்த துணி தைக்கிறவர் என்ன சொன்னாராம், அதுக்கு அவசியமே இல்லை, எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு ஒரு குயவர் தான் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு மன்னர் அவரை வர சொல்லி ஒரு பெரிய பானையை, அதாவது அந்த யானையை போட்டு துவைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பானையை செய்ய சொன்னாராம். அந்த குயவரும் அந்த மாதிரி ஒரு பானையை செஞ்சாராம். அக்பர் கிட்ட வந்து கட்டினோன்னே, இது சரியா இருக்கும், சரி யானை உள்ள இருக்குங்க அப்படின்னு அக்பர் சொன்னாராம். யானை பானைக்குள்ள ஏறினோடனே பானை சுக்குநூறா உடஞ்சி போச்சான். இதை பார்த்து அக்பர் கோவமா, நீ என்ன பானை செய்யற, இப்படிதான் பானை செய்வாங்களா, யானைக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாராம். நீ ஒழுங்கா செய்யற, உன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை கேட்ட குயவர் தன் தவற உணர்ந்து அங்கேயே அக்பர் கிட்ட அழுவ ஆரம்பிச்சிட்டாராம். மன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லிட்டு என் மேலதான் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். அக்பர், எனக்கு முன்னாடியே தெரியும் நீ ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குற அப்படின்ட்டு, நீ என்னதான் பண்றன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் தான் நானும் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அந்த துணி துவைக்கிறதுல வண்ணன், அவரை பார்த்து அக்பர் கேட்டாரா, உண்மையாலுமே உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன், நீ எப்படியோ இந்த சூதை வென்றுட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உனக்கு இது யார் சொன்னா, நீயாவே யோசிச்சியா அப்படின்னு கேட்டாராம். இல்ல மன்னா, இதுக்கு பீர்பால் தான் எனக்கு யோசனை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பயே தெரியும் பீர்பால் தான் கண்டிப்பா தீர்த்து வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சிரிச்சாராம். இந்த அக்பரும் பீர்பாலும் நல்ல நண்பர்கள்னு தெரியும், ஆனா இவங்க சின்ன வயசுலயே சந்திச்சிருக்காங்க. வாங்க அந்த சுவாரஸ்யமான கதையை பத்தி பார்க்கலாம். பீர்பால் சின்ன வயசுல ரொம்ப துருதுருன்னு இருப்பாராம், எல்லாரு கூடயும் நல்லா பழகுவாராம், அதனாலேயே அவர்களுக்கு நண்பர் பட்டாலும் ரொம்பவே அதிகமா. அவர் யாரா இருந்தாலுமே தைரியமா பேசக்கூடிய ஒரு நபர். அதே சமயம் சிரிக்க வைக்கிறதும் சிந்திக்க வைக்கிறதும் அவருடைய ஒரு தனி முயற்சி. அதை இது வரைக்கும் யாரும் தோக்கடிச்சதே கிடையாது. அப்படிதான் ஒரு நாள் அவர் சின்ன வயசா இருக்கும்போது விளையாண்டுட்டு இருந்தாராம். அப்ப ஒரு 2 குதிரையில ஆட்கள் நின்று இருந்தாங்களாம். நடுவுல ஒரு குதிரை மேல ஒரு மனிதர் உட்கார்ந்துட்டு இருந்தாராம்.
அவர பார்க்கவே ரொம்பவும் செல்வாக்கு நிறைந்தவரா தெரிஞ்சுச்சாம். அவங்க ஏதோ பேசிக்கிட்டு நடுவுல நின்னுட்டு இருந்தத பார்த்துட்டு பீர்பால், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போனாராம். அங்க போயிட்டு அந்த 3 பேர்கிட்டயும் கேட்டாராம், "உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு மனிதர் நடுவுல இருந்தார்ல, ரொம்ப செல்வந்தர் மாரி இருந்தார்ல, அவரு சொன்னாராம் பீர்பால் கிட்ட, "எந்த ரோடு ஆக்ரா போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட பீர்பால் சிரிச்சாராம். உடனே அந்த செல்வந்தர் கேட்டாராம், "ஏப்பா இப்படி சிரிக்கிற? நான் என்ன கேட்டேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாராம், "எந்த ரோடுமே எங்கேயும் போகாது. நாம தான் ரோட்ல போணும்." அப்படின்னு சொல்லிட்டு சிரி சிரின்னு சிரிச்சாராம். இத கேட்ட அந்த செல்வந்தருடைய முகம் ஒரு மாரி மாறுச்சாம். அத பார்த்த உடனே பீர்பால் தான் சிரிப்ப நிறுத்திட்டாராம். இவர் தான் சிரிப்ப நிறுத்தின உடனே அந்த செல்வந்தர் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாராம். அதுக்கப்புறம் கீழ இறங்கி வந்து, "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்டாராம். "என் பேர் பீர்பால்" அப்படின்னு சொன்னாராம். உடனே அவரு அந்த முத்திர மோதிரத்த குடுத்து, "நீ கொஞ்சம் பெருசான வாட்டிக்கு என்ன வந்து பாரு" அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த சிறுவன் அதாவது பீர்பாலும் அந்த மோதிரத்த வாங்கிக்கிட்டு, "ரொம்பவே நன்றி. ஆனா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்டாராம். "நான் தான்ப்பா அக்பர், இந்த நாட்டினுடைய ராஜா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பீர்பால் தலை வணங்கி அவர வணக்கம் செஞ்சாராம். இத பார்த்த அக்பர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். "சரி இப்பயாவது சொல்லு. இந்த ரோட்ல எந்த ரோடு வழியா போனா நம்ப ஆக்ராவ அடையலாம்?" அப்படின்னு கேட்டாராம். உடனே பீர்பாலும் வழிய சொன்னாராம். கொஞ்ச நாள் கழிச்சு பீர்பால் அந்த மோதிரத்த எடுத்துக்கிட்டு அக்பர போய் பார்க்கலான்னு யோசிச்சாராம். அப்படி அவரு அக்பர போய் பார்க்க போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய அரண்மனைய அடைஞ்சாராம். அரண்மனையில அரண்மனை காவலாளிகள் அவர தடுத்தாங்களாம். அவரு, "நான் இந்த மாரி முத்திரை மோதிரம் வச்சிருக்கேன். நான் போய் அக்பர பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த காவலாளிகள் ஒரு திட்டம் தீட்டினாங்களாம். இவங்கிட்ட முத்திர மோதிரம் இருக்கு. கண்டிப்பா இவங்க போயி அக்பர பார்த்தா நல்ல சன்மானம் குடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்களாம். உடனே அவங்க பீர்பால் கிட்ட, "சரி நாங்க உங்கள உள்ள விடுறோம். ஆனா ஒரு நிபந்தனை. என்னன்னா, அக்பர் உனக்கு கொடுக்க போற பொற்காசுகள்ல பாதிக்கு பாதி எங்களுக்கு குடுத்துறணும்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பீர்பால் திகைச்சு போயிட்டாராம். என்னது மாபெரும் ராஜா அக்பர் அவருடைய அரண்மனையில இப்படி ஊழல் நடக்குதே அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். இது அக்பருக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு நினைச்சாராம். சரி அக்பருக்கு தெரியல இதை நம்ம கண்டிப்பா அக்பருக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா அக்பருக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி விஷயம்லாம் அரண்மனையில நடக்கவே நடக்காது. அப்ப அவருக்கு தெரியல. இத அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்த அவர் மனசுல தீட்டிக்கிட்டாராம். தீட்டிக்கிட்டு அந்த காவலாளிகள் கிட்ட, "சரி அப்படியே செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொன்னாராம். அந்த காவலாளிகளும் பீர்பால உள்ள அனுமதிச்சாங்களாம். உள்ள போய் அவர் அக்பர் முன்னாடி நின்னாராம். நின்னுட்டு, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்டாராம். உடனே உத்தர மோதிரத்த காமிச்சாங்களாம். காமிச்சுட்டு அன்னைக்கு நடந்தத சொன்னாராம். அக்பர் உடனே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்களாம். "அடே பரவாயில்லையே! 2 வருஷத்துல நீ நல்லா வளர்ந்துட்ட. எனக்கே உன்ன அடையாளம் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால பார்த்து அக்பர் சொன்னாராம். "சரி உனக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? இல்ல பொற்காசுகள் வேணுமா? இல்ல அரண்மனை வேணுமா? வீடுகள் வேணுமா? உனக்கு என்ன வேணும் கேளு நான் உனக்கு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொன்னாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாராம், "எனக்கு 100 கசையடிகள் வேணும். அதாவது சாட்டை அடி வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அக்பர் அதிர்ந்து போயிட்டாராம். "என்னப்பா சொல்ற? நீ தான் எந்த தப்புமே பண்ணலையே. அப்புறம் ஏன் உனக்கு இந்த தண்டனை?" அப்படின்னு கேட்டாராம். "இல்ல மன்னா, எனக்கு 100 சவுக்கடிகள் வேணும்" அப்படின்னு கேட்டாராம். "என்னப்பா இப்படி கேட்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்டதுக்கு பீர்பால், "நீங்க தானே சொன்னீங்க நான் என்ன கேட்டாலும் குடுக்குறேன்னு. தயவு செஞ்சு குடுங்க அரசே" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவரு தன் காவலாளிகளை கூப்பிட்டு, "இவருக்கு 100 சவுக்கடிகள் குடுங்க" அப்படின்னு சொன்னாராம். அதே மாரி பீர்பாலுக்கு நிறைவேத்தப்பட்டதாம். இத பார்க்க முடியாம அக்பரே கண்ண மூடிக்கிட்டு, "உ எப்ப 100 அடி வந்துச்சோ, உடனே நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டாராம். "போதுமாப்பா, இப்பயாவது சொல்லு உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ட்டு அக்பர் கேட்டாராம். "அரசே, நான் உங்கள பார்க்க வரும்போது, இந்த மாரி 2 காவலாளிகள் என்கிட்ட சொன்னாங்க. உள்ள போயி அரசர் உனக்கு என்ன குடுக்குறாங்களோ, அதுல பாதி எங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்ப எனக்கு கசடிகள் குடுத்துருக்கு. அத பாதியா அவங்களுக்கு குடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பீர்பால். இத கேட்ட மன்னர் நல்ல சிரி சிரின்னு சிரிச்சாராம்.
சிரிச்சுட்டு, "நீ உண்மையாலுமே புத்திசாலி பீர்பால்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள அழைத்து வரும்படி சொன்னாராம். வந்த காவலர்களுக்கு பீர்பாலுடைய 2 மடங்கு தண்டனை குடுத்தாராம். குடுத்துட்டு, இந்த மாரி இனிமே யாராவது ஊழல் நடந்துச்சு அரண்மனையில அப்படின்னா, அவங்கள நான் அரண்மனையிலருந்து மட்டுமில்ல, நாடு கடத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அக்பர். அவரு பீர்பால் ரொம்பவே புடிச்சு போச்சாம். அதுக்கப்புறம் நடந்த கதை தான் உங்களுக்குலாம் தெரியும்ல. பீர்பால் அக்பருடைய அரசவையில ஒரு அமைச்சரா ஆயிட்டாரு. அப்புறம் இவரு அமைச்சரா ஆனது நெறைய பேத்துக்கு பிடிக்கல. அதனாலேயே நெறைய திட்டம் தீட்டுனாங்க. ஒரு தடவ பழுக்க காய்ச்சிய கம்பிய பீர்பால பிடிக்க சொல்லி சொன்னாங்க. அதுலருந்து பீர்பால் தப்பிச்சுட்டாரு. சரி ஒரு தடவ தப்பிச்சுட்டாரு. இன்னொரு தடவ இவர எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லி நெனைச்சாங்களாம். அப்ப அந்த ஊர்ல சவரம் செய்யற ஒருத்தர் இருந்தாராம். அவர கூப்ட்டு இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு திட்டம் தீட்டுனாங்களாம். திட்டம் தான் தோத்துருச்சு. 2வது திட்டமாவது நிறைவேறணும்னு சொல்லிட்டு. அந்த சவரம் செய்வரு அக்பருக்கு ரொம்பவே நெருங்கினவராம். அக்பருடைய அப்பாவுக்கும் அவர தெரியுமா. அதனாலேயே அவர் மேல அக்பருக்கு கொஞ்சம் பாசம் இருந்துச்சாம். ஒரு நாளு அவரு அக்பருக்கு சவரம் செஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னாராம், "அரசே நேத்து உங்க அப்பா என் கனவுல வந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அக்பருக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா, அவர் சின்ன வயசுல கொஞ்ச நாள் தான் அவர் கூட இருந்திருக்காரு. அப்புறம் இறந்துட்டாராம். அதனால அக்பருக்கு அவங்க அப்பாவ அவ்ளோ பிரியமா, பிடிக்குமா. அவர் சொன்னோனே அக்பர் மனசு உருகி போய், "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டாராம். "ஆமாங்க, நேத்து உங்க அப்பா என் கனவுல வந்தாரு. அவருக்கு பீர்பால ரொம்பவுமே புடிச்சிருக்குது. பீர்பால் இங்க இருக்கிறத விட தான்கிட்ட இருந்தா தான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்படின்னு அக்பர் கிட்ட சொன்னாராம் அந்த சவரம் செய்யவரு. உடனே அக்பர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா, தன் தந்தைக்கும் பீர்பால புடிச்சிருக்குன்னு. ஆனா, அதே சமயம் ரொம்பவே துயரப்பட்டாராம். ஏன்னா, இப்ப அக்பர தன் தந்தைகிட்ட அனுப்பணும்ல. அதனால. அப்புறம் அந்த சவரம் செய்றவரு தொடர்ந்து சொன்னாராம், "இந்த பீர்பால் என் கூட சொர்க்கத்துல இருந்தா, நானும் அக்பர் மாரியே ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கும் இங்க தனிமை வாட்டுது. எனக்கும் ஒரு நல்ல நண்பன் தேவ தான. அதனால பீர்பால் இங்க இருந்தா நல்லா இருக்கும். அனுப்ப சொல்லு" அப்படின்னு சொன்னதாவும் சொன்னாராம். இத கேட்ட அக்பர், சரி என்னதான் இருந்தாலும் அப்பாவோட விருப்பத்த நிறைவேத்தணும்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் பீர்பால கூப்பிட்டு பேசினாராம். "பீர்பால், என் நண்பா, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா, அத விட எனக்கு என் தந்தைய ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்குது. அவருக்கு சொர்க்கத்துல உன்னுடைய உதவி தேவைப்படுதாம். நீ அங்க போறியா?" அப்படின்னு கேட்டாராம். பீர்பால் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "சரி மன்னா நான் போறேன்" அப்படின்னு சொன்னாராம். "என்ன சொல்ற பீர்பால்? உனக்கு சம்மதமா?" அப்படின்னு கேட்டாராம். "ஆமா மன்னா, எனக்கு சம்மதம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். "சரி, அதுக்காக நான் உன்ன கொல்ல வேண்டியதா இருக்கும். ஆனா, உனக்கு வழி தெரியாம கொல்லணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு பீர்பால் சொன்னாராம், "சரிங்க மன்னா, அப்படியே ஆகட்டும். ஆனா, எங்க வழக்கப்படி உடம்ப புதைக்கணும்" அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அக்பர், "அப்படியே ஆகட்டும்" அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் பீர்பால், "எனக்கு 1 வாரம் மட்டும் அவகாசம் குடுங்க. நான் போய் என் குடும்பத்தோடயும், நண்பர்களோடயும் சந்தோஷமா இருந்துட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாராம். இத கேட்கும்போது அக்பருடைய கண்கள்ல கண்ணீர் துளி வந்துச்சாம். இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாராம். பீர்பால் அப்புறம் இன்னொரு கோரிக்கையும் வச்சாராம். இந்த மாரி, "நானே எனக்கு குழி தோண்டிக்க போறேன். அந்த குழியில தான் என்ன நீங்க புதைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கும் அக்பர் சம்மதம் சொன்னாராம். சரின்ட்டு பீர்பால் வேகமா வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போன பீர்பால் வேகமா குழி தோண்ட ஆரம்பிச்சாராம். குழி தோண்டி அந்த குழிக்குள்ள ஒரு சுரங்க பாதைய அமைச்சு, அத அவரு வீட்டுக்கு போற மாரி செஞ்சுக்கிட்டாராம். அப்புறம் அதே மாரி 1 வாரம் கழிச்சு அரசவைக்கு வந்துட்டு மன்னர் முன்னாடி நின்னாராம். மன்னர், "உன்னை எப்படி கொல்லணும்னு சொல்லு பீர்பால்" அப்படின்னு சொன்னாராம். "என்ன உயிரோட பேசாம புதைச்சிருங்க" அப்படின்னு சொல்லி பீர்பால் சொன்னாராம். மன்னர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அழுதாராம். காவலாளிகள் பீர்பால் உள்ள போட்டு அவர் மேல மண் அள்ளி மூடும்போது அக்பர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதாராம். எல்லாரும் போஸ்ட் இந்த பக்கம் போன உடனே பீர்பால் உள்ளுக்குள்ள வச்சிருந்த பாறையை நகர்த்திட்டு அந்த சுரங்கப்பாதை வழியா அவருடைய வீட்டுக்கு போயிட்டாராம். 3 வாரம் வெளியில வராம இருந்தாராம். 3 வாரத்துல அவருக்கு தாடி, மீசைகள்லாம் நிறையவே வளர்ந்துருச்சாம். முடியும் நிறையவே வளர்ந்திருந்ததாம். ஆனா அத அவர் கொஞ்சம் கூட வெட்டலையாம். வெட்டாமயே இருந்தாராம் 3 வாரமா. அப்புறம் 3 வாரம் கழிச்சு திடீர்னு அவர் தன் மேல மண்ணள்ளி பூசிக்கிட்டு வீட்ட விட்டு வெளில வந்து அரண்மனை பக்கம் ஓடி வந்தாராம். அவர பார்த்ததும் எல்லாம் பேய், பேய், பேயின்னு பயந்துட்டு கத்து கத்துன்னு கத்துனாங்களாம். ஆனா அவர் அக்பர் முன்னாடி வந்து நின்னு, "அரசே, அரசே" அப்படின்னு சந்தோஷமா நின்னாராம்.
அத பார்த்த அக்பர், "பீர்பால் நீ எப்படி உயிரோட வந்துட்ட? திருப்பி வந்துட்டியா சொர்க்கத்திலிருந்து?" அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். பீர்பால கட்டி தழுவினாராம். அப்புறம் பீர்பால் கிட்ட கேட்டாராம், "என் தந்தைய பார்த்தியா?" அப்படின்னு. பீர்பால் சொன்னாராம், "உங்க தந்தைய பார்த்தேன். அவர் ரொம்பவும் சந்தோஷமா இருக்காரு. என்னுடைய அரவணைப்புல, என்னுடைய நட்புல அவர் இன்னமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு." அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் இன்னொன்னையும் சேர்த்து சொன்னாராம், "3 வாரமா நான் அங்க இருந்ததுனால எனக்கு நெறைய முடி வளர்ந்துருச்சு. நெறையா தாடி வளர்ந்துருச்சு. நெறைய மீசை வளர்ந்துருச்சு. ஆனா, இத சவரம் செய்றதுக்கு அங்க சரியான ஒரு சவரம் செய்றவரு இல்ல. அதனால அவரு என்ன அனுப்பி, அவருக்கும் இதே மாரி இருக்கிறனால, அவருக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த அரண்மனையில சவரம் செய்யக்கூடிய ஆள கூட்டிட்டு வர சொன்னாரு. அவருக்கும் நண்பராச்சே! அதனால அவருக்கு அவருடைய உதவியும் தேவைப்படுது. நான் இப்ப அவர கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொன்னாராம். இத கேட்ட அக்பர், "அப்படியே ஆகட்டும். எங்க அந்த சவரம் செய்றவரு?" அப்படின்னு கூப்பிட்டாராம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சவரம் செய்றவருக்கு அல்லு விட்டுருச்சாம். உடனே அவரு அரசர் கால்ல விழுந்து, "மன்னா என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே பொய், பொய்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னாராம். இத கேட்ட அக்பர் ரொம்பவே கோவப்பட்டாராம். பீர்பால் கிட்ட கேட்டாராம், "நீ எப்படி சாதுரியமா தப்பிச்சேன்னு?" அப்புறம் பீர்பால் நடந்ததையும் சொன்னாராம். சுரங்கப்பாதை அமைச்சத பத்திலாம் சொன்னாராம். உடனே அக்பர் பீர்பால பாராட்டினாராம். அந்த சவரம் செய்றவர தண்டனை குடுத்துட்டு, அவருக்கு யாரெல்லாம் உதவி பண்றாங்களோ, அதாவது அந்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அரசவையிலிருந்து நீக்கிட்டாராம். என்னங்க இந்த கதை புடிச்சிருக்கா உங்களுக்கு? கேடு விளைவித்தவன் கேடு அறுப்பான். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சா கெட்டது தான் நடக்கும். இதுதான் இந்த கதையோட நீதி. உங்களுக்கு புடிச்சிருக்கா? அக்பர், பீர்பாலுடைய கதைகள பார்த்துட்டு இருக்கோம். அதுல பீர்பால் வந்து அந்த அரண்மனையில அமைச்சரா இருந்தாரு. அவருக்கு நிறையா வழக்குகள் வரும். அப்படிதான் ஒரு 3, 4 வழக்கு வந்திருக்கு. அத எப்படி அவரு தீர்வு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். வாங்க. முதல்ல வழக்கு எண்ணெய் கடைக்காரரும், கறி கடைக்காரரும். ஒரு நாள் பீர்பால் கிட்ட எண்ணெய் கடைக்காரரும், கறி கடைக்காரரும் வந்திருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் மொறச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். கறி கடைக்காரர் கையில ஒரு பணப்பை இருந்துச்சாம். அத பார்த்துட்டு இருந்த பீர்பால் கிட்ட 2 பேரும் வந்து சொன்னாங்களாம். முதல்ல கறி கடைக்காரர் சொன்னாராம், "பீர்பால், நான் என் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இந்த எண்ணெய் கடைக்காரர் உனக்கு என்ன வேணுமான்னு கேட்டுட்டு என் கடைக்குள்ள வந்தாரு. அப்ப என்னுடைய ஜாடிய பார்த்தேன். அதுல எண்ணெய் கம்மியாவே இருந்துச்சு. சரி இரு, நான் போய் என் ஜாடிய சுத்தம் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் ஜாடிய சுத்தம் பண்ணிட்டு வரதுக்குள்ள, இந்த எண்ணெய் கடைக்காரர் என்னுடைய துணி பைய அங்க கல்லா மேல வச்சிருந்தேன். அத எடுத்துக்கிட்டு ஓடிட்டாரு. நான் பின்னாடியே போய் தொரத்தி புடிச்சு, அடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அடுத்தது பீர்பால் எண்ணெய் கடைக்காரர பார்த்தாராம். எண்ணெய் கடைக்காரர் சொன்னாராம், "ஐயா, இது என்னுடைய பணப்பை தான். நான் இத எடுத்துக்கிட்டு தான் கடைக்குள்ள போனேன். இவரு இந்த பணப்பைய பார்த்தோன்னே என்ன அடிச்சு இந்த பணப்பைய புடுங்க பார்த்தாரு." அப்படின்னு சொன்னாராம். பீர்பாலுக்கு இது ரொம்பவுமே வந்துட்டு குழப்பமா இருந்துச்சாம். பீர்பாலுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் இது எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களாம். சரி, அப்புறம் பீர்பால் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, காவலாளிய கூப்பிட்டு, "நீங்க போய் ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணிய ஊத்தி எடுத்துட்டு வாங்க." அப்படின்னு சொன்னாராம். அதே மாரி காவலாளிகளும் ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணிய ஊத்தி கொண்டு வந்தாங்களாம். அதுல அந்த துணிப்பைய பீர்பால் போட்டாராம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பக்கத்துல போய் பார்த்துட்டு, "குற்றவாளி இந்த கறிக்கடைக்காரர் தான். அவர கைது பண்ணுங்கன்னு" காவலாளிகிட்ட சொன்னாராம். எல்லாரும் "எப்படி கண்டுபிடிச்சீங்க?" "இல்ல, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது பொய், பொய், பொய்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கறிக்கடைக்காரர் கத்துனாராம். சுத்தி இருக்கவங்களும், "எப்படி பீர்பால் நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க?" அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப எல்லாத்தையும் போய் அந்த பாத்திரத்த பார்க்க சொன்னாராம் பீர்பால். அந்த பாத்திரத்துல எண்ணெய் அதிகமாக இருந்தது. அது வந்து சுடு தண்ணி பட்டோனே மிதந்துகிட்டு இருந்துச்சாம். அப்பதான் பீர்பால் சொன்னாராம், "கண்டிப்பா இந்த பை எண்ணெய் கடைக்காரர் தான் இருக்கணும். அதனால தான் இதுல நெறைய எண்ணெய் இருக்குது. எண்ணெய் தண்ணீல மிதந்துகிட்டு இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். "இத வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன்." அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். இத கேட்ட அனைவரும் பீர்பால பாராட்டுனாங்களாம். 2வது வழக்க பத்தி பார்க்கலாம் வாங்க. பீர்பால் கிட்ட தாஸ், ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருந்தாங்களாம். அதுல தாஸுங்கிறவரு பீர்பால் கிட்ட போய் சொன்னாராம், "ஐயா, நாங்க 2 பேரும் பக்கத்து நிலத்துக்காரங்க. என்னுடைய நிலத்துல நான் வந்து மாங்கா மரத்த வச்சிருந்தேன். அது வளர்ந்து பின்னால அவர் நிலம் பக்கம் போயிடுச்சு. ஆனா அந்த மரத்தினுடைய பெரும்பாலான பகுதி என் நிலம் பக்கம் தான் இருக்குது. அதனால அந்த மாங்கா மரம் எனக்கு தான் சொந்தம்.
அதுல இருக்கிற மாம்பழங்களும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொன்னாராம். ராஜ் வந்துட்டு சொன்னாராம், ஐயா அவர் சொல்றது உண்மைதான். ஆனா அந்த மரத்தை நட்டது நானு. ஆனா அந்த மரத்துடைய பெரும்பாலான பகுதிகள் அங்கதான் இருக்குது. அவருடைய நிலத்து பக்கம் தான் இருக்குது. அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதனால இந்த மாம்பழம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் சொன்னாராம். பீர்பாலுக்கு இதுவும் குழப்பமா இருந்துச்சாம். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம். சரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டாராம். நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சுட்டு இந்த பக்கம் 2 காவலர்கள் கூப்பிட்டு, நீங்க போய் தாஸ் கிட்டயும் ராஜ் கிட்டயும் உங்க நிலத்துல இருக்கிற மாங்காய் மரத்துல இருக்கிற மாம்பழத்தை திருடர்கள் பறிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவங்க 2 காவலாளிகளும் போய் 2 பேத்துக்கிட்டயுமே சொன்னாங்களாம். முதல்ல தாஸ் கிட்ட சொன்னாங்க. அதுக்கு தாஸ் சொன்னாராம், ஐயோ என்ன சொல்றீங்க அப்படியா, இதை நம்ம இனிமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்புறம் சொன்னாராம், ஆனா இதை நான் தடுக்கணும்னா நினைக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு அதுக்கு நேரம் இல்ல. இப்ப நான் என்னுடைய முக்கியமான அலுவலகம் விஷயமா வெளில போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்து இத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அடுத்தது அவங்க ராஜ் கிட்ட போய் சொன்னாங்களாம். அப்ப ராஜ் உடனே கம்பு எடுத்துக்கிட்டு யார் அதை பறிக்கிறாராங்க அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டு வேக வேகமா நிலத்துக்கு ஓடி வந்து பார்த்தாராம். அங்க யாரும் இல்லைன்னு பார்த்தோன்னே சரி நம்ம வரதை பார்த்துட்டு தான் போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவரு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்துட்டு திருப்பி தன் வீட்டுக்கு போயிட்டாராம். இத அந்த காவலாளிகள் வந்து பீர்பால் கிட்ட சொன்னாங்களாம். அப்புறம் பீர்பால் இருந்தாலும் தன்னால ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு அடுத்த நாள் 2 பேரையும் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு திருப்பி ஒரு தடவை கேட்டாங்களாம். திருப்பி 2 பேரும் அதையே சொன்னாங்களாம். அப்ப அந்த ராஜ் வந்து நான் தான் இந்த மரத்தை நட்டேன், என்னுடைய குழந்தை மாதிரி 3 வருஷமா வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நான் ஆட்டுக்கிட்டையும் மாட்டுக்கிட்டையும் இருந்து இதை காப்பாத்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன். தயவு செஞ்சு என்னோட மரத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு ராஜ் அழுகவே ஆரம்பிச்சிட்டாரா. அப்புறம் பீர்பால் சொன்னாரா, என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால நான் என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கேன்னா, இந்த மரத்துல இருக்க மாம்பழங்களை பறிச்சு 2 பேத்துக்கும் சரிசமமா கொடுத்துட்டு இந்த மரத்தையும் சரிசமமா வெட்டி விட்டுறலாம். ஏன்னா இந்த மரத்தால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே தாஸ் வந்துட்டு உற்சாகமா அப்படியே பண்ணுங்க, நீங்க ரொம்பவே புத்திசாலியான அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. உடனே ராஜ் வந்து கண்ணீர் பொங்க தயவு செஞ்சு அந்த மரத்தையும் அந்த பழத்தையும் அருகே கொடுத்துருங்க. ஏன்னா அந்த மரத்துடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். நான் அந்த மரத்தை நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குழந்தை மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மரமும் வேணாம், அதுல இருக்கிற பழங்களும் வேணாம். ஆனா அந்த மரம் உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. உடனே பீர்பால் தாஸ கைது பண்ண சொல்லி சொன்னாரா. ஏன்னு எல்லாரும் கேட்டதுக்கு, இவர் தான் மரத்தை உண்மையான நட்டவர், மரத்துடைய உண்மையான உரிமையாளர். ஏன்னா அந்த மரம் தனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மரம் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப கண்டிப்பா உரிமையாளர் இவர் தான், இவருக்கு தான் அந்த மரம் சேரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாராம் பீர்பால். வழக்கு 3 பத்தி பார்க்கலாம் வாங்க. அக்பருடைய சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசா, அவரால எல்லா இடத்துலயும் போய் நீதி சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால அவரே பல நீதிபதிகளை ஒவ்வொரு ஊருக்கும் நியமிச்சிருந்தாராம். அப்படிதான் அதுல ஒரு நீதிபதி ரொம்பவே பேராசை பிடிச்சவரா இருந்தாராம். அவர் மக்கள் கிட்ட இருந்து நிறையவே ஊழல் பண்ணி பணங்களை வாங்கிட்டு இருந்தாராம். நிறையவே தவறான நீதிகளை பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லிட்டு இருந்தாராம். இவருடைய அநியாயத்தெல்லாம் யாரும் அக்பர் கிட்ட போய் சொல்லையாம். ஏன்னா இந்த நீதிபதி கொஞ்சம் செல்வந்தரா, அது இல்லாம ரொம்ப செல்வாக்கு நிறைஞ்சவரா. இவரை பத்தி அக்பர்கிட்ட போய் சொல்லி அப்புறம் இவரு தனக்கு தண்டனை கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு யாரும் சொல்லலையா. அப்பதான் ஒரு வயசான பாட்டி அந்த நீதிபதி கிட்ட போய் நின்னாங்களாம். நின்னு தங்கிட்ட இருக்கிற மூட்டைய கொடுத்தாங்களாம். அதுல அது வந்து மூடப்பட்டிருந்துச்சாம், அதாவது சீல் செய்யப்பட்டிருந்துச்சாம். அவங்க சொன்னாங்களாம், இந்த பை முழுவதும் தங்க நாணயங்கள் இருக்குது. இது ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற சொத்து. எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லை. நான் யாத்திரை போறேன். 2 மாசத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நான் போயிட்டு வர்றதுக்கு 3 மாசம் ஆனாலும் ஆகும், 6 மாசம் ஆனாலும் ஆகும். நான் திரும்பி வரும்போது எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இதுதான். அதனால நீங்க இதை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த பைய அந்த நீதிபதிகிட்ட கொடுத்தாங்களாம். அந்த நீதிபதியும் கண்டிப்பா நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாராம். அந்த பாட்டியும் சந்தோஷமா அங்க இருந்து போனாங்களாம். இந்த நீதிபதியும் அதை வாங்கி தன்னுடைய பெட்டியில வச்சுக்கிட்டாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாட்டி வந்து தான் பையன் கேட்டாங்களாம்,
இவரும் அந்த பைய குடுத்தாராம். அந்த பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா. ஏன்னா, அந்த பை அவங்க குடுத்த மாரியே இருந்துச்சாம். மேல சீலும் உடைக்கப்படாம இருந்துச்சாம். அந்த பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமா. நன்றி சொல்லிட்டு அந்த பைய வாங்கிட்டு போயிட்டாங்களாம். வாங்கிட்டு போய் வீட்ல தொறந்து பார்த்தாங்களாம். அப்பதான் அந்த பாட்டிக்கு பெரிய அதிர்ச்சியாம். ஏன்னா, அந்த மூட்டைக்குள்ள பணத்துக்கு பதிலா வெறும் கற்கள் தான் இருந்துச்சாம். இந்த பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அந்த நீதிபதிய கேட்கலான்ட்டு போனாங்களாம். ஆனா, அந்த நீதிபதியோ அப்படியே மாத்தி சொன்னாராம். "நீ குடுத்த மாரி திருப்பி குடுத்துட்டேன். உள்ள என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பேராசை பிடிச்ச கிழவியே, நீ தான் வந்துட்டு இதுக்குள்ள கல்ல வச்சு குடுத்துட்டு, தங்கம் இருந்துச்சு அத நான் திருடிக்கிட்டேன்னு பொய் சொல்ற. தங்கத்துக்கு ஆசைப்படுற. என் மேல பழி தூக்கி போடுற." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். உடனே அந்த பாட்டி நடுத்தெருல உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். அந்த பக்கம் வழியில போன ஒருத்தரு, "அக்பர்கிட்ட போய் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இந்த பாட்டியும் போய் அக்பர் கிட்ட இந்த மாரி சொன்னாங்களாம். ஆனா அக்பருக்கு இது எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு தெரியலையாம். ஏன்னா, இந்த பாட்டி குடுத்தது பொற்காசுகள் தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதே மாரி அந்த நீதிபதி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ரொம்பவே குழப்பமான அக்பர் வேற யார கூப்பிடுவாரு? பீர்பால தான் கூப்பிடுவாரு. பீர்பால கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த வழக்க ஒப்படைச்சிட்டாராம். அந்த வழக்கு பீர்பால் கிட்ட போச்சாம். பீர்பாலுக்கும் குழப்பமா இருந்துச்சாம். இருந்தாலும் அவர் கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாராம். அப்புறம் அவரு அக்பர் கிட்ட சொன்னாராம், "மன்னா கண்டிப்பா இந்த பைய சீல் உடைக்காம எப்படி எடுத்திருக்க முடியும் அப்படின்னா, கிழிச்சு தான் எடுத்திருக்க முடியும். கீழ்ப்பக்கமா கிழிச்சு, அதுல இருக்கிற காசுகள்லாம் எடுத்து, அதுக்குள்ள கல்லெண்ணெய் பிரிப்பாங்க. அப்படிதான் எடுத்திருக்க முடியும். அப்ப அவங்களுக்கு ஒரு துணி தைக்கிறவங்களுடைய உதவி தேவ. அப்ப அந்த துணி தைக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சுட்டா, நம்ப சுலபமா இந்த வழக்க தீர்த்துடலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா அக்பர் சொன்னாராம், "இங்க தான் நெறைய துணி தைக்கிறவங்க இருக்காங்களே! நெறைய கடைகள் இருக்கே! யார நம்ம கண்டுபிடிக்கிறது?" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்பதான் பீர்பால் சொன்னாராம், "இன்னைக்கு ராத்திரி நீங்க படுத்து தூங்கிட்டு, காலையில எந்திரிச்ச உடனே உங்க போர்வைய ஒரு பக்கமா நல்லாவே கிழிச்சு விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அக்பருக்கு ஒண்ணும் புரியலையாம். இருந்தாலும் பீர்பால் சொல்ற மாரியே செஞ்சுட்டு, அவரு அரசவைக்கு வந்துட்டாராம். திருப்பி அன்னைக்கு ராத்திரி போய் பார்க்கும்போது, அந்த போர்வை கிழிக்கப்படாத மாரி அப்படியே இருந்துச்சாம். இத பார்த்த அக்பருக்கு ஆச்சரியமா அவர் பீர்பால கூப்பிட்டு சொன்னாராம். உடனே பீர்பால் அந்த வேலை செய்யற பெண்ணுகிட்ட போய் கேட்டாராம். "எதுக்கு இன்னைக்கு காலையில நீ அக்பருடைய போர்வைய கிழிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு. "அமைச்சரே, அமைச்சரே அத நான் கிழிக்கல. அத எடுக்கும்போதே கிழிஞ்சு தான் இருந்துச்சு." அப்படின்னு சொன்னாங்களாம். "ஓ! கிழிஞ்சிருந்தது இப்ப எப்படி கிழியாத மாரி இருக்கு?" அப்படின்ட்டு பீர்பால் கேட்டாராம். அதுக்கு அந்த பெண் சொன்னாங்களாம், "நான் இத ஒரு துணி தைக்கிறவங்க கிட்ட குடுத்து தச்சேன். அவங்க இந்த மாரி கிழிஞ்ச தடயமே இல்லாம தச்சு குடுக்கறதுல ரொம்பவே சிறந்தவங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். "சரி அவங்க யாருன்னு காட்டுங்க எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் கேட்டாங்களாம். அவங்களும் காட்டுனாங்களாம். உடனே பீர்பால் அவங்கள புடிச்சிட்டு வந்து அரசவையில வச்சு, "இந்த மாரி இந்த நீதிபதி உங்ககிட்ட ஒரு துணி பைய குடுத்து தைக்க சொன்னாரா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்களாம். ஆனா, நான் தச்சு குடுக்கும்போது அதுல நெறைய கற்கள் தான் இருந்துச்சு. இவரு ஏன் இப்படி தைக்க சொல்றாருன்றது எனக்கு புரியல. ஆனா நான் தச்சு குடுத்துட்டேன் காசுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அக்பர் அந்த நீதிபதிய தண்டிச்சுட்டு, அவருக்கு மரண தண்டனை விதிச்சாங்களாம். நீதி காப்பாற்றப்பட்டுச்சாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். வழக்கம் போல தான் அக்பர் பீர்பால் கதை. இந்த கதை படிக்கும்போதே எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அக்பரும் பீர்பாலும் நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லிட்டு. அக்பருக்கு மிகுந்த கோபம் வரும். அப்பப்ப அவரு கொஞ்சம் முடிவை சரியா எடுக்க மாட்டாரு. கூட இருக்கவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு. அப்ப எப்பல்லாம் அவரு தவறான முடிவு எடுக்கிறாரோ, அப்பல்லாம் அவர நீங்க செய்றது தவறு அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லி காட்டாம, அதை எப்படி அவருக்கு புரிய வைக்கணுமோ, அந்த வழியில போய் புரிய வச்சு, அவருடைய தவற நிறுத்தி வைப்பாரு பீர்பால். அதனாலேயே பீர்பால் மேல அக்பருக்கு மிகுந்த அன்பும், பாசமும் உண்டு. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாளு பீர்பால், அக்பர் அப்புறம் இன்னும் சில காவலாளிகள் நடந்து போய்க்கிட்டே இருந்தாங்களாம் தோட்டத்துல. அது அக்பருடைய அரண்மனை தோட்டம். அதனால அங்க நிறைய பூக்கள் மலர்ந்து குலுங்குச்சாம். அதுல முக்காவாசி ரோஜா மலர்கள் தான். ரோஜா மலர்கள் பார்ப்பதற்கு மட்டும் இல்ல, நல்ல வாசனையும் தரக்கூடியது. அந்த வாசனையையும் அந்த ரோஜா
மொட்டுக்களும் மலர்களும் அங்க பூத்து குலுங்குறத பார்க்கறதுக்கு அது உண்மையாலுமே சொர்க்கம் போலதான் இருந்துச்சாம். அதை உணர்ந்த அக்பர் வாய் விட்டு சொன்னாராம், என்னுடைய நாடு தான் இருக்கிறதுலே மிகுந்த சிறந்த சொர்க்கம் அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் அதை ஆமோதிச்சாங்களாம், ஒருத்தர் தவிர. வேற யாரு? அவர் நம்ம பீர்பால் தான். அக்பர் கேட்டாராம் பீர்பால்கிட்ட, ஏன் பீர்பால் நீங்க இந்த கருத்தை ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கருத்தை ஒத்துக்கிறேன், ஆனா அது கூடயே எனக்கு ஒரு கவலையும் வருதே அப்படின்னு சொன்னாராம். என்ன பீர்பால், அழகா இருக்கிறதுல என்ன கவலை அப்படின்னு கேட்டாராம். அக்பர், நான் ஏன் கவலைப்படுறேன்னா, மற்ற நாட்டை பார்க்கும்போது நம்ம நாட்டில் அழகும் அதிகமா இருக்கு, அறிவும் அதிகமா இருக்கு, அப்புறம் செல்வ வளமும் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு படிப்பறிவு அதிகமா இருக்குது, அவங்க வியாபாரம் நல்லா பண்றாங்க, அதனால அவங்க கிட்ட பணப்பழக்கமும் அதிகமா இருக்கு. மற்ற நாட்டை பார்க்கும்போது நம்ம நாட்டில் ஏழைகள் கம்மியாவே இருக்காங்க, பணக்காரர்களுடைய வாடிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. அதனாலேயே இது ஒரு நல்ல வளர்ச்சி. இந்த மாதிரி இருக்கிற நாட்டை கைப்பற்றுறதுக்காக நிறைய மன்னர்கள், உங்களுடைய பக்கத்து நாட்டு மன்னர்கள் முக்கியமா, அவங்க உங்களை மேல போர் எடுத்து வர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன வேணா உங்களுக்கு ஆபத்து சூழும். அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். இதை கேட்ட அக்பர், ஆமா என்ன பண்றது, ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ராஜாக்களாச்சே, எதுவா இருந்தாலும் எதிர்த்து ஒரு கை பாத்திர வேண்டிதான். அது மட்டும் இல்லாம போர்க்காலத்துல மட்டும்தான் நமக்கு சாவு வரணும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கவங்களை கூட யாரையும் நம்ம நம்ப கூடாது. யாரு வேணா எப்ப வேணா நம்ம முதுகுல கூட குத்தலாம் அப்படின்னு சொன்னாராம். பீர்பாலும் ஆமோதிச்சாராம். அப்புறம் இன்னொன்னு கேட்டாராம், இந்த உலகத்திலேயே சிறந்த ஆயுதம் எது அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால்கிட்ட கேட்டாராம். பீர்பால் அதுக்கு விடை சொல்ல வந்தாராம். அதுக்கு முன்னாடியே அதை அவரை நிறுத்திட்டு, இதை பத்தி நம்ம காலையில அவையில பேசிக்கலாம், இப்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு அவர் அரண்மனைக்கு போயிட்டாராம். அடுத்த நாள் காலையில அரண்மனை எல்லாரும் அடுத்த நாள் காலையில அவ கூடிச்சான். எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்ப அக்பர் அந்த கேள்வி கேட்டாராம், மிக சிறந்த ஆயுதம் எது அப்படின்னு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்களாம். அதாவது நம்மள ஆபத்து சூழும் போது, எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா, எதிர்பாராத ஆபத்து. நம்மள எதிர்பாராத ஒரு ஆபத்து சூழும் போது நாம நம்மள எப்படி தற்காத்துக்கலாம், எந்த ஆயுதத்தை வச்சு தற்காத்துக்கலாம், எந்த ஆயுதம் சிறந்ததா இருக்கும் சொல்லுங்க, சிறந்த பதில சொல்றவங்களுக்கு நிச்சய சன்மானம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அக்பர். உடனே எல்லாரும் ஒவ்வொரு விடையை சொன்னாங்களாம். ஒருத்தர் வாள் அப்படின்னு சொன்னாராம். அப்ப பீர்பால் சொன்னாராம், வாள் கொஞ்சம் நம்ம கவனம் சிதறினாலும் அந்த வாளால நமக்கே ஆபத்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். வாள் கூட ஓடி போய் வெட்டணும், ஆனா ஈட்டி நின்ன இடத்துல இருந்தே அடிக்கலாம்ல, அதனால ஈட்டி சிறந்த ஆயுதம்னு இன்னொருத்தர் சொன்னாராம். நீ ஈட்டி எரியும் போது அந்த குறி கொஞ்சம் தப்பினாலும் உன்னுடைய எதிரி பலம் அதிகமாயிடும், அதனால ஈட்டியும் இல்லை அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதம் சொன்னாங்களாம். அதெல்லாம் சிறந்தது இல்லைன்னு பீர்பால் விளக்கம் கொடுத்துக்கிட்டே வந்தாராம். அப்ப கடைசியா நீங்களே சொல்லுங்களேன், எது சிறந்த ஆயுதம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பீர்பால் சொன்னாராம், இந்த உலகத்திலேயே சிறந்த ஆயுதம் புத்திசாலித்தனம், அதாவது அறிவு கூர்மை அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட எல்லாரும் கை கொட்டி சிரிச்சாங்களாம், அக்பர் முதற்கொண்டு. மன்னா சிரிக்காதீங்க, நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். ஏப்பா, உன்னை ஒரு ஆபத்து தாக்க வரும்போது அதை பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்குமா, ஏப்பா நீ சொல்ற அவையில இதெல்லாம் ஒரு பதில்னு அப்படின்னு அக்பர் சொன்னாராம். பீர்பாலுக்கு தன்னுடைய விடை சரி அப்படின்னு அவருக்கு தெரியுமா, ஆனா இதை அக்பருக்கு எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கான திட்டமும் தீட்டிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அக்பர், அவங்க கூட இருக்கவங்க, அப்புறம் பீர்பால் எல்லாரும் சேர்ந்து நகர்வலம் போனாங்களாம்.
அப்படி நகர்வலம் போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்த ஒரு யானைக்கு மதம் புடிச்சிருச்சாம். மதம் புடிச்ச யானை எல்லா கடையும் அடிச்சு நவுத்திட்டு, ரொம்ப ஆவேசமா மக்கள் எல்லாம் விரட்டிட்டு இருந்துச்சாம். அந்த யானை திடீர்னு அக்பர நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிருச்சாம். அக்பர் வாள் எடுத்து வச்சு நின்னுட்டு இருந்தாராம் யானைக்காக. அந்த யானைய வாள வச்சியும் அக்பரால தடுக்க முடியலையாம். அவர் பின்னோக்கி செல்ல செல்ல யானை அவர பக்கமா முன்னோக்கி வந்துகிட்டே இருந்துச்சாம். புறமுதுகு காட்டி ஓடுறதுக்கும் அக்பருக்கு தன்மானம் இடம் கொடுக்கலையாம். அக்பரும் ஈட்டி எடுத்தாராம். அங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு ஆயுதத்தையும் எடுத்து முயற்சி பண்ணாராம் யானை விரட்ட. எதுவுமே வேலைக்கு ஆகலையாம். அந்த யானை அக்பரை நோக்கி முன்னேறி வந்துகிட்டே இருந்துச்சாம். அப்ப திடீர்னு பீர்பால் ஒரு பூனைய எடுத்து அந்த யானையோட முதுகுல போட்டுட்டாராம். அந்த யானையோட முதுகுல உட்கார்ந்த பூனை யானையோட முதுக பயத்துல கீறிச்சாம். பூனையோட கீறல் விழுந்தோடனே யானையோடைய கவனம் பூனை பக்கம் திரும்பிடுச்சாம். துதுக்கியால அந்த பூனைய வேகமா தூக்கி அடிச்சுச்சான். அந்த பூனை கீழே விழுந்ததுமே யானையுடைய பிளிறத கேட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சுச்சான். அந்த பூனை சந்து பொந்தெல்லாம் பூந்து ஓட ஆரம்பிச்சிருச்சான். யானை தான் முதுகுல கீறல் பட்ட பூனைய விடக்கூடாதுன்னு பூனை பின்னாடி ஓடிருச்சான். இப்ப அக்பர் மேல இருந்த குறி தப்பி தன் கவனம் சிதறி அந்த பூனைய தன் குறியா நினைச்சு பூனை பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சான் யானை. இப்ப அக்பருக்கு புரிஞ்சிருச்சான், உலகத்திலே சிறந்த ஆயுதம் புத்தி கூர்மைதான். எந்த ஆயுதத்தாலையும் தனக்கு திடீர்னு வரக்கூடிய பேராபத்தை வெல்ல முடியாது, புத்தி கூர்மையை தவிர. அதுதான் இந்த கதையுடைய நீதி. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். வழக்கம் போலதான் அக்பர் பீர்பால் கதை.